எங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்வினூடாக நீங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நாங்கள் அவதானித்தோம், தொடர்ச்சியாக அனைத்து பங்கு விலைச்சுட்டியாக இருக்கலாம் அல்லது S&P SL 20 விலைச்சுட்டியாக இருக்கலாம், ஒரு வீழ்ச்சி போக்கினை கொண்டிருப்பதனையும் கூட நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆனாலும் கூட இவ்வாறான இந்த சந்தை நடவடிக்கைகள் அல்லது சூழ்நிலைகள் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பாகவும் அமையப்பெறக்கூடும். எனவே அந்த வாய்ப்புகளை முதலீட்டாளர்கள் சரியாக பயன்படுத்தி எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக லாபத்தை உழைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இது தொடர்பாக தகவல்களை வழங்குவதற்காக இன்றும் எங்களோடு இணைந்துள்ளார் திரு விசாகன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், திரு விசாகன் அவர்கள் ஆஷா செக்யூரிட்டிஸ், வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் பங்கு தரகர் நிறுவனத்தில் ஆய்வு பிரிவில் தற்போது உப தலைவராக தொழிற்பட்டு வருகின்றார். ஏற்கனவே நான் அவரை அறிமுகப்படுத்திய போது ஒரு ஆய்வாளராக அறிமுகப்படுத்தியிருந்தேன். தற்போது ஆய்வு பிரிவில் உப தலைவராக கடமையாற்றுகின்றார். ஆகவே அவரினூடாக இன்றும் கூட பல்வேறு பயன் தரு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வழமை போல நாங்கள் இன்றைய நிகழ்வின் இறுதியில் உங்களுக்கான ஒரு பின்னூட்டல் இணைப்பினை அனுப்பி வைக்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய பின்னூட்டலை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், அது எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஓவர் டு யூ விசாகன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ முதல்ல வழக்கம் போல ஆகஸ்ட் மாதத்துக்கு இப்போ நாங்கள் 6ஆம் தேதி இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்துல என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு மார்க்கெட்ல லேட்டஸ்டா என்ன விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஜூலை மாதத்தை எடுத்தோம்னா நீங்க இதில் பார்க்கலாம், ஏஷியா பிரைஸ் இண்டெக்ஸ் ஜூலை மாதத்துல மட்டும் 738 புள்ளிகள் சரிவை சந்திச்சிருந்தது. S&P SL புள்ளிகள் வந்து 323 புள்ளிகள் சரிவே வந்து சந்திச்சிருந்தது. டேர்ன் ஓவரும் பார்த்தோம்னு சொன்னால் ஜூன் மாதத்துல 33 பில்லியனா இருந்த டேர்ன் ஓவர் கிட்டத்தட்ட ஜூலைல 23 பில்லியனாக குறைவடைஞ்சிருந்தது. இப்ப நாங்கள் என்ன காரணம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப எங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும், அந்த கிராஃப் நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றி நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆனது. மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் ஒன்றுங்களால அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது வந்து இந்த மே மாதம் வரைக்கும் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணினது. அப்ப மே மாதத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்ப மே மாதத்துல வந்து ஒரு பாரிய எதிர்பார்ப்பு கொண்டிருந்தது இந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங் நிறைவடையும் என்று சொல்லி. ஆனா வந்து எதிர்பார்த்த மாதிரி டெட் ரீஸ்ட்ரக்சரிங் பூரணமாக இன்னும் நிறைவடைய இல்லை. அதுல சில பகுதிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாங்க ஏற்கனவே கதைச்ச விஷயம் தான். டெட் ரீஸ்ட்ரக்சரிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது கடன் மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு போன வருஷம் முடிவடைஞ்சிருந்தது. இப்போ நாங்கள் வெளிநாட்டில் பெற்றுக்கொண்டிருக்க கடன்களை மறுசீரமைக்கிற முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதுல வந்து முக்கியமாக 2 விஷயம். ஒன்று வந்து வெளிநாடுகளிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட கடன், தனிப்பட்ட முறையில இலங்கைக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் மூலமாக நாங்க வேற வேறு நாடுகள், உதாரணத்துக்கு சைனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து கடன் பெற்றிருக்கோம். அப்ப அந்த கடன்களையும் நாங்கள் இப்ப மீளச் செலுத்துற இல்லை. அப்ப அதை வந்து ஒரு முறைமைக்குள்ள கொண்டு வந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரி மீளச் செலுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து அண்மையில கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அது ஒரு பூரணமான ஒரு ஒப்பந்தம் இன்னும் இல்லை. ஓரளவுக்கு ஒரு முடிவை தரக்கூடிய மாதிரியான ஒரு ஒப்பந்தம் உள்ள அரசாங்கம் கையெழுத்திட்டு இருக்கு. இதை தவிர இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் கடன் கொடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முதலீட்டாளர்கள், மற்றது நிறுவனங்கள் போன்ற வந்து கடன் கொடுத்திருக்கோம். நாங்கள் நார்மலா ISB ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம், சவரின் பாண்ட் ஹோல்டர்ஸ் அல்லது வெளிநாட்டு நாணய பிணை முறிகள்ல முதலீடு செய்திருக்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். ஸோ அவைகள் வந்து ஒரு செப்பரேட்டான குரூப். அப்ப ISB ஹோல்டர்ஸ் ஒரு தனிப்பட்ட குழுமம், அது பிரைவேட் கிரெடிட்டர்ஸ் சொல்லிடும். அது தவிர இந்த ஸ்டேட்ஸ் வேறு நாடுகள். அப்ப நாங்கள் வந்து நாடுகளுக்கு இடையில பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முடிவு எட்டி இருந்தாலும், இந்த தனிப்பட்ட கடன் வழங்குனர்கள்ட்ட பெற்றுக்கொண்ட கடனை இன்னும் எங்களால ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு முடியாமல் இருக்கு. அப்ப அதே நேரம் எங்களோட எலெக்ஷனும் வந்து இந்த டைமுக்குள்ள வந்துட்டுது. ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, மே ஜூன் மாதங்கள்ல இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தா செப்டம்பர் மாதம் எலெக்ஷன் வரைக்குள்ள ஓரளவுக்கு ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். நாட்டின் பொருளாதாரம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டால் எலெக்ஷனால வர பாதிப்பு தவிர்க்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா வந்து எதிர்பார்த்த மாதிரி ஜூன் மாதம் இதை நிறைவு செய்ய முடியாமல் போனதால நிலைமைகள் கொஞ்சம் வந்து சிக்கலாகி இருக்குது இப்ப.
இப்ப உள்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டிலையும் பார்த்தோம்னு சொன்னா கணக்கு சிக்கல்கள் இருக்கு, அதை நாங்கள் பிறகு கதைக்கலாம். அப்ப நாங்கள் இண்டெக்ஸை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சரிவு போக்கு வந்து எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த சரிவு போக்கு இப்ப நேற்று இன்றைய நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த ஜூலை மாதம் முடிவடைஞ்சா பிறகு ஆகஸ்ட் மாதத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 1வது நாள் வியாழக்கிழமையை கூட எங்களுக்கு ஒரு சரிவு தான் ஆரம்பிச்சிருந்தது. வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக முடிஞ்சு திருப்பியும் திங்கட்கிழமை நேற்றைக்கு ஒரு பாரிய சரிவு 190 புள்ளிகள் சரிவு வந்து எங்களால் அவதானிக்கப்பட்டிருந்தது. இப்ப நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 11,200 புள்ளிகள்ல எங்களை பங்கு சந்தை இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் டெய்லி ஆவரேஜ் டேர்ன் ஓவர்ன்னு சொல்ற சராசரி குரல்வை பார்த்தோம்னு சொன்னா டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் என்ற மட்டத்துக்கு குறைவடைஞ்சிருக்கு பார்க்க தெரியும் ஜூலை மாதத்துல. அதுக்கு முக்கியமான காரணம் நான் இப்ப இந்த முதலீட்டாளர்களின் நம்பிக்கை இனம் என்று சொல்லலாம். அதாவது வந்து நான் நினைக்கிற என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி இந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங் எதிர்பார்த்த மாதிரி முடிவடையாததுதான் நான் முக்கியமான காரணமாக பார்க்கிறேன். ஏன்னா இப்ப நாங்கள் எலெக்ஷன் என்ற நிலைமைக்கு வந்துட்டோமா, இப்போதைக்கு இது முடிவடையாது. ஏனென்றால் எலெக்ஷன் அண்மிச்சிருக்கிறபடியால் எப்பவுமே முதலீட்டாளர்கள் வந்து ஒரு ஸ்திரமான ஒரு உறுதியான முடிவு கிடைக்கிறது தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப எலெக்ஷன் முடிஞ்சா பிறகு எலெக்ஷனுக்கு பிறகு வர புதிய அரசாங்கத்தோட இதை தொடர்பு படுத்தி தேவையோட பேசி தீர்மானத்துக்கு வரது தான் விரும்புகிறோம் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த முறையில இது வந்து இன்னொரு 2-3 மாதத்துக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்ப அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகி இருக்குது. இண்டெக்ஸை பார்த்தோம்னு சொன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி இன்றைக்கு 11,294 புள்ளிகள், இன்றைக்கு நாளில் 40 புள்ளிகள் அதிகரிப்பு சந்திச்சிருந்தது மார்க்கெட். நேற்றைக்கு 190 புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு 40 புள்ளிகள் அதிகரிப்பை காட்டியிருந்தது. அப்ப இறுதியில வந்து கிட்டத்தட்ட 11,300 புள்ளிகள் என்ற மட்டத்துல இன்றைக்கு நாள் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. டெக்னிக்கலி பார்த்தோம்னு சொன்னா 11,200 புள்ளிகள் என்ற மட்டத்துல வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் என்று சொல்லலாம். நேற்றைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 11,250 புள்ளிகள் என்ற மட்டத்துல டேர்ன் ஆனது. இன்றைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணினாலும் இந்தியா டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் அளவில் தான் இன்றைக்கு டேர்ன் ஓவர் இருந்தது. அப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றதுக்கான அறிகுறிகள் இன்றைக்கு பெருசாக காணப்பட இல்லை. அதாவது வந்து இப்ப அந்த நார்மலா வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் டவுன் ஆகிற டைம்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அந்த மார்க்கெட் ரிகவர் ஆகிற அன்றைக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு உறுதியான ஒரு சிக்னல் கிடைக்கும். அடுத்த நாளும் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் என்று சொல்லி என்ன சொன்னா இந்த இன்றைக்கு 40 புள்ளிகள் அதிகரிப்பு சந்திச்ச மார்க்கெட் நாளைக்கு இன்னொரு 40-50 புள்ளிகள் அதிகரிப்பு சந்திக்கும் என்ற மாதிரியான ஒரு அடையாளங்கள் சிக்னல்ஸ் வந்து அவதானிக்க முடியலை என்று சொல்லலாம். அப்ப இன்னும் வந்து இந்த ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட் இருக்குது என்றது தான் எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு. இண்டிகேட்டர்ஸை பார்த்தோம்னு சொன்னா இந்த சப்போர்ட் லைன் இந்த ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த 11,200 புள்ளிகளுக்கு மேல இருக்கும் வரைக்கும் ஓரளவுக்கு சேஃப்னு சொல்லலாம். தச்சிலா வந்து இந்த 11,200 புள்ளிகளை தாண்டி கீழே வரும் சந்தர்ப்பங்கள்ல 10,500 புள்ளிகள் என்ற மட்டத்துக்கு வீழ்ச்சி அடைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுது. ஏன்னு சொன்னால் முதலே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் முடிவடைந்த ஓரளவுக்கு நாடு ஸ்திரம் அடைகிறதுக்கு இன்னொரு எப்படியுமே இன்றைக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி, செப்டம்பர் 21ஆம் தேதி எங்களுக்கு எலெக்ஷன். அப்ப 21ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஒரு விரைவாக ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணினா கூட எங்களுக்கு எப்படியும் 2 மாதம் பூர்ணமாக தேவை. அதாவது செப்டம்பர் 6, அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் குறைஞ்சது 2 மாதம் தேவை. அப்ப அந்த 2 மாத கால பகுதிக்குள்ள ஒரு தளம்பல் நிலையை ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றது RSI இண்டிகேட்டர் பார்த்தோம்னு சொன்னா அது 26 என்ற மட்டத்துல ஓவர்சோல்ட் என்று சொல்லுவோம். டெக்னிக்கலி வந்து RSI இண்டிகேட்டர் நடுவுக்குள்ள காட்டப்பட்டிருக்கிறது வந்து RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் தெரிஞ்சாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல உள்ளது வந்து ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த கிராஃப். இது வந்து என்ன எங்களுக்கு காட்டுதுன்னு சொன்னா எங்களை பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு குறிப்பிடத்தக்க மட்டத்துக்கு மேலதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டுது. டெக்னிக்கலி வந்து ஓவர் சோல்டு என்ற சொல்ல பாவிப்பினம் என்று சொன்னா சிம்பிளா விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா இப்ப ஷேர்ஸை வாங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட் அப் ஆகுது என்று சொல்லி எதிர்பார்த்து ஷேர்ஸை வாங்க என்ன நடக்கும்னு சொன்னால் அது ஓவர் போட் என்று சொல்லுவோம். ஆட்கள் எல்லாரும் வாங்கி சேர்த்துட்டோம் ஓவர் போட். ஒரு கட்டத்துக்கு மேல வாங்க முடியாம போகும். அப்ப மார்க்கெட் கிளறாங்கும். அப்ப அதை நீங்க மேல பார்க்கலாம். இதுல இந்த இடத்துல 2024 இந்த வருஷம் எங்களுக்கு ஏப்ரல் மே கால பகுதியில் அப்படி ஒரு நிலைமை காணப்பட்டது. இப்ப அதுக்கு எதிர்மறையான நிலைமை எல்லாருமே ஷேர்ஸை வித்து இப்ப வந்து ஓரளவுக்கு
அளவுக்கு அதிகமாக வித்திட்டினம் என்ற மாதிரியான நிலைமை வந்து காணப்படுது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் வடிவா எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். மார்க்கெட் தொடர்ந்து அப் ஆகிக்கொண்டும் இருக்காது, அதே மாதிரி தொடர்ந்து டவுன் ஆகிக்கொண்டும் இருக்காது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதம் இன்னும் ஒரு 2 மாதம் ஒரு தெளிவேற்ற தன்மை காணப்பட்டா கூட அதுக்காக மார்க்கெட் வந்து தொடர்ந்து பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாது. ஒரு தளம்பல் போக்கு தான் எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த இண்டிகேட்டர்கள் என்ன காட்டுதுன்னு சொன்னா, இது இப்ப உடனடியாக ஒரு மீட்சி அல்லது ஒரு ரிகவரி எங்களுக்கு தெரியாட்டியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து கட்டாயமாக மார்க்கெட் திரும்பும். அதை வந்து நார்மலா பார்கெயின் ஹண்டிங் சொல்லி சொல்லுவோம். டெக்னிக்கலி பார்கெயின் ஹண்டிங் சொன்னா மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு கட்டத்துல அகல் ஷேர்ஸை வித்துடும். வித்தா கையில காசு இருக்கும். அப்ப அந்த காசை வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப கட்டாயமாக மார்க்கெட்டுக்கு அந்த காசு விரைக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் ஆண்டு வரும். அடுத்த இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து எங்களுக்கு காட்டுது மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் நல்லா குறைஞ்சிட்டுன்னு சொல்லி. அப்ப எல்லாருக்கும் அது ஓரளவுக்கு விளங்கும். ரைட், நாங்க முதல் ட்ரேட் பண்ண விலையோட இப்போ உள்ள விலைகள் வந்து உதாரணத்துக்கு சொன்னா மே மாதம் கமர்ஷியல் பேங்க் இந்த விலை 115 ரூபா. இன்றைக்கு அதே கமர்ஷியல் பேங்க் 90 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. எல்லா பேங்க் ஷேர்ஸையும் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு விலை வித்தியாசம் காணப்படலாம். இப்ப ஜான் கீல்ஸ் எடுத்தோம்னு சொன்னா போன மாதம் ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 205 ரூபாய்க்கு இருந்த ஜான் கீல்ஸ் இன்றைக்கு 180 ரூபா மட்டத்துல ட்ரேட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி ஒன்று இருக்கா. ஒரு மட்டத்தை அடைஞ்சோடனே எல்லாரும் அந்த ப்ரைஸை வந்து பிக் பண்ணிக்கல மார்க்கெட் டேர்ன் ஆகிறத வந்து எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா டாப் 10 டேர்ன் ஓவர் கண்ட்ரிபியூட்டர்ஸ் டாப் 6 ஜூலை மாதத்துல ஆகக்கூடிய டேர்ன் ஓவரை கொடுத்த பங்குகள்னு பார்த்தோம்னு சொன்னா ஜான் கீல்ஸ் 4.1 பில்லியன் டேர்ன் ஓவர் வந்து இந்த ஜான் கீல்ஸ் மட்டும் வந்திருக்குது. அதுக்கடுத்து ஓவர்சீஸ்ல வந்து உண்மையா அது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்குள்ள கை மாற்றப்பட்டது. அதுக்கடுத்து சம்பத் பேங்க்ல ஒரு 1.6 பில்லியன், ஹேலிஸ்ல ஒரு 1.3 பில்லியன் என்ற அளவில் பாரிய கைமாற்றங்கள் வந்து இந்த விலைகள்ல காணப்பட்டிருக்கு. நாங்கள் விலைகளை பார்த்தோம்னு சொன்னா ஜான் கீல்ஸ் இந்த ஜூலை மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 12% விலை குறைஞ்சிருக்கு. ஜூன் மாதம் முடிவில் 203 ரூபாய் இருந்த ஜான் கீல்ஸ் இந்த மாதம் ஜூலை மாதம் முடியக்குள்ள 179 ரூபாய் மட்டத்திலையும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த மட்டத்துல தான் இது இன்னும் இருக்குது. மெட்ட ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் சம்பத் பேங்க் எடுத்தோம்னு சொன்னால் 78-80 ரூபாய் மட்டத்தில் இருந்த சம்பத் பேங்க் 74-73 ரூபாய் மட்டத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. ஹேலிஸும் வந்து 105-106 ரூபாயில இருந்த ஹேலிஸ் இப்ப கிட்டத்தட்ட 95 ரூபாய் மட்டத்துக்கு நேற்று இன்றைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஹேமாஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னு சொன்னா அது வந்து 90 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டு வந்த ஷேர் இன்றைக்கு 78 ரூபாய் மட்டத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸின் படி பார்க்கல ஓவர்சீஸ் ரியாலிட்டி, பிரவுன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. இதுல வந்து நான் குறிப்பிட்டு சொல்ற ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக குரல்வை தரக்கூடிய டேர்ன் ஓவர் தொடர்ச்சியாக இருக்கிற நிறுவனங்கள். இப்ப நாங்கள் இதுல இந்த நேஷன்ஸ் லங்கா, இந்த எஸ்எம்பி லீசிங் போன்ற வந்து அந்த பெனி ஸ்டாக்ஸ் சொல்லி சொல்லுவோம் என்று சொன்னா இது வந்து 50% குறைவாக 50% குறைந்த விலைகள்ல ட்ரேட் ஆகிற ஷேர்ஸ். இதுல வர லாப நட்டங்கள் வந்து கூடிய பாதிப்பை தரக்கூடியதா இருக்கும்னு சொன்னா இப்ப நீங்கள் 50% ஒரு ஷேரை வாங்குறீங்க, அது 60% போச்சுன்னா உங்களுக்கு 20% ரிட்டர்ன். அதே 10% குறைஞ்சதுன்னு சொன்னா நட்டம் வந்து உங்களுக்கு கூடவாக இருக்கும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு அந்த புரோக்கரேஜ் காஸ்ட்டும் அதில் நாங்கள் யோசிக்க வேணும். அப்ப இந்த பெனி ஸ்டாக்ஸ்ல வந்து ஷேர்ஸும் கூட அன்னைக்குல ட்ரேட் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் மற்ற ஷேர்ஸ் இப்போ ஓரளவுக்கு 10 ரூபா மட்டத்தில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து விரைவாக குரலுக்கு உட்படும். அதே நேரம் ட்ரேட் பண்ற ஆட்களுக்கும் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அப்ப இந்த ட்ரேடிங் பிரைஸ் லிமிட் அந்த எந்த விலைகளுக்கு இடையில பொதுவாக இந்த ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுதுன்றது அவதானிச்சு டெக்னிக்கலி வந்து ட்ரேட் பண்றாக்கள் இந்த குரல்வை பற்றி பார்க்கலாம். அதாவது வந்து ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் வர ஷேர்ஸ் வேற கணக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்ப ஷேர் வால்யூம் என்று சொல்லுவோம், எத்தனை ஷேர்ஸ் ட்ரேட் ஆனது என்றது ஒன்று, எவ்வளவு ரூபாய் பெறுமதியான ஷேர்ஸ் ட்ரேட் ஆனது இன்னொன்று. அதிக தொகை அதிக பெறுமதியிலான அதாவது அதிக டேர்ன் ஓவர் வர ட்ரேட்ஸ் நடந்த ஷேர்ஸ் வந்து கட்டாயமாக அதிக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும் இல்லை. உதாரணத்துக்கு ஜான் கீல்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பார்த்தோம்னா 21 மில்லியன். அதே பிரவுன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னா 65 மில்லியன். இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இதுல கூடவாக இருக்குது. இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் 2 விதமா பார்க்கணும். இதுல வந்து இந்த வால்யூம் கூடின ஷேர்ஸ்ல கணக்கு ஷேர்ஸை வாங்கி விற்கலாம்.
அதே நேரம் டேர்ன் ஓவர் கூட்டின ஷேர்ஸ் வந்து இப்போ ஓவர்சீஸ் ரியாலிட்டி எல்லாம் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான். அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல மட்டும் 2.8 2.6 பில்லியன் ரூபாய் வந்தது. அப்போ அதை தவிர வேற டிரான்சாக்ஷன் அங்கே இல்லை. ஆனா ஜான் கீல்ஸ் வந்து சாதாரணமாக எந்த ஒரு காலப்பகுதியிலையும் அதிகமாக ட்ரேட் ஆகிற ஷேர். அதே நேரம் இந்த வின்போஸ் எடுத்தோம்னு சொன்னா வின்போஸும் வந்து சாதாரணமாக எல்லா மாதங்கள்லையும் ட்ரேட் ஆகவே இல்லை. இப்போ இதுல அந்த ஒரு விஷயம் வந்து கட்டாயமாக பார்க்கணும். இப்போ நீங்க டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி கொண்டு இதுல டாப் 6ல இருக்குன்றதுக்காக ஒரு ஷேரை செலக்ட் பண்ணிடாது. அது வந்து தொடர்ந்தும் ட்ரேட் ஆகுதான்றதையும் நீங்கள் அவதானிக்கவும். மற்றதாக பார்த்தோம்னா ஃபாரின் டிரான்சாக்ஷன் எங்களுக்கு 2022 நல்ல ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்தது. 23ஆம் ஆண்டும் பாசிட்டிவாக இருந்தது. ஆனா 24ஆம் ஆண்டு இந்த வருஷம் ஃபாரின் அவுட்ஃப்ளோ தான் இருக்கு. அதுல முக்கியமா இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஜான் கீஸ்ல கொஞ்சம் ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்ததால ஒரு சின்ன ரிகவரி இருந்தாலும் இந்த வருஷம் தொடங்கின நாள்ல இருந்து இந்த வரைக்கும் தேறிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் தான் எங்களுக்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறது வந்து இந்த நாட்டில் வந்து இந்த எலெக்ஷன் மற்றும் இந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங்ல வந்த ஒரு தளர்வு காரணமாக ஒரு உறுதியற்ற தன்மை காணப்படுகிறது. மற்றதான் செக்டர்ஸ் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து எங்க நாட்டில் நிறுவனங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்க செக்டர்ஸ் இதுல காட்டியிருக்க முக்கியமான பிரிவுகள் பங்குச்சந்தையில் உள்ள ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு செக்டர்ஸ் என்று சொல்ற ஒரு பிரிவுகளுக்குள்ள வகைப்படுத்தப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா ஒப்பிடுற இலகுக்காக ஒப்பிட்டு பார்க்கிற தன்மையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு செக்டர்ஸ்ல பிரிச்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். தெரியாதாக்களுக்காக சொல்லலாம் ஒரு ஸ்பிக்கா சொன்னா இப்ப நாங்கள் வந்து ஒரு ஷேர் நல்லமா இல்லையான்னு ஒப்பிட்டு பாக்குறதுக்கு எங்களுக்கு இன்னொரு ஷேர் தெரியணும் அதே மாதிரியான ஒரு தொழில்துறையில இருக்கிற ஒரு பங்கு. உதாரணத்துக்கு பேங்க் எடுத்தோம்னா எங்களுக்கு ஈஸி. எங்களுக்கு கிட்டத்தட்ட 13 வங்கிகள் இருக்கு, ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்ப அதை வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணலாம் இந்த வங்கியில் உள்ள ஷேரை வாங்குறது வேர்த் இல்லையாண்டு. ஆனா வந்து இப்ப இன்னொரு கம்பெனி எடுக்கல. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இந்த பெட்ரோலியம் கம்பெனி எடுத்தோம்னு சொன்னா லங்கா ஐஓசிக்கு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான ஒரு ஒப்பிடு வந்து இல்லை. எங்களுக்கு கேஸ் கம்பெனியோட நாங்கள் ஒப்பிட வேண்டி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு சமனாகிறது லாஃப் கேஸ் என்ற ஒரு கம்பெனி. அப்ப எந்த கம்பெனியோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம்ன்றது எங்களுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த செக்டர்ஸ் வந்து முக்கியமாக இருக்கும். நாங்கள் தெரிவு செய்யற எந்த ஒரு பங்கையுமே அது என்ன செக்டர்ல வருதுன்றது தெரிஞ்சு கொண்டு அந்த செக்டர்ல இருக்க மற்ற கம்பெனியோட ஒப்பிட்டு பார்த்தா ஓரளவுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஷேர் வந்து நாங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாது. அந்த அடிப்படையில பார்க்கல செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்துல கேபிட்டல் குட்ஸ் சொல்லப்படுற செக்டர் இதுலதான் ஜான் கீல்ஸ், இந்த ஹேமாஸ், ராயல் செராமிக்ஸ், லங்கா வால்டைல்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த கேபிட்டல் குட்ஸ் அந்த செக்டர்ல இருக்கு. அந்த செக்டர் வந்து 12% விலை வீழ்ச்சியை வந்து வந்துச்சிருக்கு. முக்கியமா இதுல வந்து ஜான் கீல்ஸ், ஹேலிஸ் போன்ற நிறுவனங்கள்ல விலை வீழ்ச்சி வந்து காணப்பட்டது. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஆகக்கூடிய விலை வீழ்ச்சி இதுல டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல காணப்பட்டது. இதுலயும் பார்த்தோம்னு சொன்னா இந்த SLT, ஸ்ரீலங்கா டெலிகாம், மற்றது டயலாக் ஷேர்ஸ்ல வந்து விலை வீழ்ச்சி வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா வங்கிகள் தான் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் பங்குச்சந்தை அபரிமிதமாக ஒரு 20% வளர்ச்சியை அடையறதுக்கு முக்கியமான காரணம் வங்கிகள். அந்த உயர்ந்த புள்ளிகள்ல இருந்து ஒரு சிறிய ஒரு சரிவு வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ப்ராஃபிட் டேக்கிங் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு பனிக் செல்லிங் சொல்லலாம். அதால வந்து ஒரு 8.6% அளவிலான ஒரு வீழ்ச்சி வந்து காணப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக ஃபைனான்ஸ் செக்டர், டைவர்சிஃபைட் ஃபைனான்சியல்ஸ், இதுலதான் நிதி நிறுவனங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் வந்து கிட்டத்தட்ட 8% வீழ்ச்சி வந்து காணப்பட்டது. எனர்ஜி செக்டர் இதுலதான் லங்கா ஐஓசி, லாப்ஸ் வரும். இதுல வந்து 9% விலை வீழ்ச்சி வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல ஆகக்கூடிய டேர்ன் ஓவர் நாங்க பார்த்தோம்னு சொன்னா கேபிட்டல் குட்ஸ் ஜான் கீல்ஸ் தான் முக்கியமான காரணம், 7 பில்லியன் டேர்ன் ஓவர். பேங்க்ஸ்ல ஒரு 4 பில்லியன் டேர்ன் ஓவர். ரியல் எஸ்டேட் இது வந்து இந்த ஓவர்சீஸ் ரியலிட்டியால வந்து டேர்ன் ஓவர் 3 பில்லியன். இதுதான் வந்து முக்கியமாக செக்டர்ஸ்ல பார்க்கல ஆகக்கூடிய டேர்ன் ஓவர். மற்றது வந்து விலைகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள்ல உள்ள ஒரு சமரி. மற்றது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஜூலை மாதத்தை எடுத்தோம்னு சொன்னா ஜான் கீல்ஸ்ல அதிகமான கொள்ளளவு இடம்பெற்றிருக்கு. 1.6 பில்லியன் அளவிலான வெளிநாட்டு கொள்ளளவுகள் வந்து ஜான் கீல்ஸ்ல காணப்பட்டது. அடுத்தது சம்பத் பேங்க்ல அதிகமான வெளிநாட்டு கொள்ளளவுகள் அவதானிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வின்போஸ்ல 800 மில்லியன் காணப்பட்டது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் அல்லது செல்லிங் என்று பார்த்தோம்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை.
HNB-ல ஒரு 110 மில்லியன், டயலாக்ல ஒரு 80 மில்லியன், மற்றெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க அளவிலான பெரிய செல்லிங் என்று சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸ். மற்றொரு விஷயம், இப்போ நாங்கள் இதில் கதைக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லாட்டி வேறு ஏதாவது விஷயங்கள்ல கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்போயே டைப் பண்ணலாம். அப்போ எங்கள் கேள்வி அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டியும் நிகழ்ச்சி இறுதியில் வந்து உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் பதிலளிக்க முடிஞ்ச வரைக்கும் பதில்களை பெறலாம்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அதுவும் இந்த மாதிரியான காலப்பகுதியில் கட்டாயம் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸை பார்க்கறது முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஈஸ்ட் வெஸ்ட் என்ற கம்பெனி டீலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி 29ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவ. நைல் விஜயசூரியன்னு சொல்கிற மேஜர் ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர்ஸை வந்து 16 ரூபா படி கொள்ளுங்கள் செய்திருக்கிறார். அது தவிர ஜான் கீல்ஸை பார்த்தோம்னு சொன்னால் ஜான் கீல்ஸில் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒரேடியாக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று வந்து 160 ரூபாய்க்கு ஒவ்வொரு 10 ஷேருக்கு ஒரு ஷேர் ரைட்ஸ். உங்களை சில பேருக்கு ரைட்ஸ் இஷ்யூ என்னென்னு தெரியாமல் இருக்கலாம், அவைக்காக மட்டும். இப்போ ரைட்ஸ் இஷ்யூன்னு சொன்னால் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மேலதிகமான நிதி தேவைப்பாடுகள் வரைக்கும் அவை வந்து வங்கியில் கடன் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து அதை வந்து இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ஜான் கீஸ் வந்து அந்த 2வது ஆப்ஷனுக்கு தான் போயிருக்கு. ஜான் கீஸ் வந்து சொல்லுது தங்களோட ப்ரொஜெக்ட் அது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்ட் ஃபேஸ்லேருந்து பார்த்தா தெரியும். கோல்ட் ஃபேஸுக்கு பின்னால் பேர் லேக்னு சொல்லிடுறோம். கோல்ட் ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷாங்க்ரிலா ஹோட்டல், கோல்ட் ஃபேஸ் 1 கோல்ட் ஃபேஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கு பின்னாலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஜான் கீஸ் புதுசாக கட்டி கொண்டிருக்கிற ஒரு மிக்ஸ் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லலாம். இதில் வந்து ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது தவிர ஷாப்பிங் மால், 1 கோல்ட் ஃபேஸ் மாதிரி ஒரு மால், அது தவிர ஹோட்டல், இந்த 3 வந்து ஒன்றாக இணைஞ்ச ஒரு தொகுப்பு என்று சொல்லலாம். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல மிகுதியை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு நிதியை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு போயினோம். இதன் மூலமாக 24 பில்லியன் ரூபாயை திரட்டி கொள்வதற்கு எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து 10 ஷேருக்கு ஒரு ஷேர் உங்கள்ட்ட இருக்கு. 10 ஷேர் உங்கள்ட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் பெற்று வாங்குறதுக்கான உரித்து வழங்கப்படும் என்று சொன்னா, இப்போ உங்களோட 10 ஷேர் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அதே உங்களுக்கு வந்து ஒரு ரைட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணப்படும். அது வந்து உங்களோட ஷேர்ஸ் இருக்கிற அதே அக்கௌண்ட்ல ஒவ்வொரு 10 ஷேருக்கும் ஒரு ரைட் வந்து கிடைக்கும். அந்த ரைட்டை நீங்க சந்தையில விற்கலாம். இல்லைன்னு சொன்னா அதுக்கு 160 ரூபா படி செலுத்தி ஒரு ஷேராக மாற்றிக்கொள்ளலாம். இதே நேரம் உங்களுக்கு அடிஷனல் என்ற ஆப்ஷனும் கிடைக்கும். அடிஷனல் சொன்னா இப்போ உங்களோட 10 ஷேர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அந்த 10 ஷேருக்கு ஒரு ஜான் கீஸ் ரைட்ஸ் கிடைக்கும். அதை தவிர அடிஷனல் ஃபார்ம் வீட்டை அனுப்பிவிடும். அந்த ஃபார்மில் நீங்க ஃபில் பண்ணி மேலதிகமாக நீங்க வாங்க விரும்புகிற அளவான ஷேர்ஸை வந்து நீங்க கேட்கலாம். விரும்பினா 1000 ஷேர்ஸும் கேட்கலாம். அவைக்கு மேலதிகமாக வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்ப இது வந்து உதாரணத்துக்கு மட்டும்தான். எத்தனை ஷேர்ஸ் கேட்கறது உங்களை பொறுத்தது. ஆனா வந்து இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது வந்து ரைட்ஸ் சொல்லி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். அதை தவிர நீங்கள் வேற முதலீட்டாளர்கள், வேற ஷேர் ஹோல்டர்ஸ் கொள்ளளவு செய்யாமல் தவிர்க்கிற ரைட்ஸை வந்து சேர்த்து மேலதிகமாக வேணும்னு கேட்கிறார்களுக்கு பிரித்து கொடுப்போம். அதான் அடிஷனல் சொல்லி சொல்றது. அப்ப அதுல வந்து பொதுவாக யாரும் அதை பற்றி பெருசா டிமாண்ட் பண்ணாட்டி அந்த அடிஷனல் மூலமாக கேட்கிறார்களுக்கு கூட ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஜேகேஜ்ல ஜான் கீஸ்ல மற்ற 2வது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, முதலாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூ, 2வது என்னென்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்ச பிறகு அது வந்து இந்த ஷேரை வந்து ஒரு ஷேரை 10ஆக பிரிக்க போயிடும் என்று சொன்னா, இப்போ உங்கள்கிட்ட 10 ஷேர் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரைட் கிடைக்கும். நீங்க அதுக்கு 160 ரூபா கட்டி ஷேரா மாற்றணும். அப்போ உங்களுக்கு மொத்தமாக 11 ஷேர் இருக்கும். இந்த 11 ஷேரும் 1/10 பிரியக்குள்ள எதிர்காலத்துல 110 ஷேராக மாறும். இப்ப நாங்க பார்த்தோம்னா 180 ரூபாய்க்கு இன்றைக்கு ஜான் கீஸ் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. உங்களுக்கு 10க்கு ஒரு ஷேர் கிடைச்சுன்னா உங்களுக்கு 10 ஷேர் காஸ்ட் வந்து 1800 ரூபா. 180 ரூபா படி 10 ஷேருக்கு 1800 ரூபா. நீங்க 160 ரூபாய் இன்னொரு ஷேர் வாங்குவீங்க. அப்ப உங்களோட மொத்தமான உங்களோட காஸ்ட் வந்து 1960 ரூபா. உங்கள்ட்ட மொத்தமா இருக்கிறது 11 ஷேர். அப்ப உங்களுக்கு அவரேஜா ஒரு ஷேருக்கான காஸ்ட் வந்து 178 ரூபா வரும். அப்ப 178 ரூபா கொஸ்டார ஷேர் 1க்கு 10 பிரிஞ்சுன்னு சொன்னா உங்களோட காஸ்ட் வந்து 17 ரூபா 80% குறையும். அதே உங்கள்ட்ட வந்து
110 ஷேர்ஸ் உங்களோட கையில இருக்கும். அப்ப மார்க்கெட்ல வந்து ஜான் கீஸ் இந்த ஷேர் பிரைஸ் எதிர்காலத்துல 110 ரூபாயாக, சாரி 17 ரூபாய் அல்லது 18 ரூபாய் மட்டத்துல குறைவடையும். இதுல என்ன பிரயோசனம் என்று சொன்னா, 180 ரூபாய் இருக்கைக்குள்ள சில வேளை இன்வெஸ்டர்ஸ் அதை வாங்க விரும்பப்பட மாட்டினோம். ஆனா அதே ஷேர் 17 ரூபாய் 18 ரூபாயா குறையக்குள்ள கூடுதலாக அதை ட்ரேட் பண்றதுக்கு விரும்புகிறோம். அப்ப அந்த ட்ரேடிங் பெனிஃபிட் வந்து அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூடைக்குள்ள அந்த திரவத்தன்மை லிக்விடிட்டி என்று சொல்லலாம். ஷேர்ஸ் வந்து எல்லாராலையும் ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி வரைக்குள்ள முதலீட்டாளர்கள் இதை ட்ரேட் பண்ண விரும்பிக்கல அதன் கொடுக்கல் வாங்கல்கள் வந்து இலகுவாக இருக்கும். அப்ப அது போன்ற சில காரணங்களால வந்து எதிர்காலத்துல சில சாதகமான வாய்ப்புகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் உங்களோட முதலீட்டாளரோட டிஸ்கஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கலாம். ரைட், இது ஒரு முக்கியமான மார்க்கெட் அனௌன்ஸ்மென்ட். கொஞ்சம் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணினா, அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா ஐபிஓ. இப்ப நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும், நேற்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த த மார்னிங் என்ற பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. சிஎஸ்சி இந்த சேர்மன் அதை பற்றி எழுதியிருந்தார். அவர் வந்து சொல்றாருன்னு சொன்னால் இன்னொரு 5 ஐபிஓ இந்த வருஷத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுல சில பெரிய ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாங்க பார்த்தோம்னா அண்மை காலத்துல எங்களுக்கு மகாராஜா ஃபுட்ஸ் என்ற ஒரு ஐபிஓ வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு. அதை தவிர இந்த கேபிள் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் வந்து அண்மையில பங்கு வழங்கல் செய்திருந்தவ. இது வந்து ஏசிஎல் கேபிள் வந்து ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனத்தின் ஒரு சப்சிடரி. இப்ப இவைண்ட பங்கு வழங்கல் நிறைவு செய்யப்பட்டிருக்குது. இவை வந்து இப்ப அண்மையில நேற்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக சொன்னவை என்னன்னா, அவைண்ட பங்கு வழங்கல் மொத்தமாக 80.8 மில்லியன் ஷேர்ஸ். அதுக்காக 103 மில்லியனுக்கு கேள்வி இருந்தது என்று சொன்னா 80 மில்லியன் தான் வழங்கி இருந்தவை. ஆனா வந்து முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 103 மில்லியன் ஷேர்ஸை கொள்ளளவு செய்யறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தவர். அப்ப அதுல வந்து அவ என்ன சொல்லி நம்ம சொன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுறது 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக பங்குகளுக்கு விண்ணப்பிச்சிருந்தார்கள். எந்த ஒரு ஐபிஓவிலையுமே 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஷேர்ஸுக்கு 1 லட்சம் ரூபாய் விட குறைஞ்ச பெறுமதியான ஷேர்ஸை கொள்ளளவு செய்கிறார்கள் நாங்கள் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லி சொல்றது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறுமதியான ஷேர்ஸுக்கு விண்ணப்பிக்கிறாக்களை வந்து நான் ரீட்டைல் கிளையன்ட்ஸ் என்று சொல்றது. அது எல்லா ஐபிஓக்கும் பொருந்தும். மொத்த ஐபிஓட பெறுமதி வந்து 1 லட்சம் ரூபாயோட குறைவா இருக்கைகள் அது வந்து ரீட்டைல். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகைக்குள்ள நான் ரீட்டைல் வரும். ஸோ அந்த முறையில ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓக்கு கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ஷேர்ஸ் தான் அவை கேட்டிருந்தவை. ஆனா உண்மையா வந்து கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஷேர்ஸ் வந்து அவைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. 40ல 32 மில்லியன் 32 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துல ஆக 3.7 மில்லியனுக்கு தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ற கேள்வி அமைஞ்சிருந்தது. அப்ப மிச்ச ஷேர்ஸை வந்து நான் ரீட்டைல் கேட்டகரியில வந்த முதலீட்டாளர்கள் தான் கொள்ளளவு செய்திருக்கணும். நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த ஷேர் பட்டியலிடப்படும். இதன் மூலம் புதிய பங்குகள், புதிய நிறுவனங்கள் பங்கு சந்தையில உள்வர்றதால முதலீட்டாளர்களுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ ஐபிஓ வாரது உண்மையா நல்ல விஷயம். அதை வந்து நாங்கள் வாங்கிக்கிறத பற்றி வடிவாக யோசிச்சு ஐபிஓ எங்களுக்கு பெறுமதியானதான்னு பார்த்து நாங்கள் முதலீடு செய்யணும். அப்போ எங்களுக்கு இந்த வருஷத்துல நாங்கள் பொதுவாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எதிர்பார்க்கலாம். சேர்மன் சொல்றதன் படிக்க ஒரு 5 ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து பாவம் சாதகமான விஷயமாக இருக்கலாம். அடுத்து வந்து டிவிடெண்ட்ஸ். இந்த டிவிடெண்ட்ஸ்லயும் வந்து அவதானிக்கணும். இதுல வந்து சில டிவிடெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருப்போம் அதுக்கு வந்து டேக்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ அதே வந்து நீங்க நோட் பண்றது முக்கியம். சில டிவிடெண்டுக்கு டேக்ஸ் இல்லை, சில டிவிடெண்டுக்கு 15% வித் ஹோல்டிங் டேக்ஸ் வரும். அப்ப நீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பாதிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு கொள்ளலாம் எது டேக்ஸ் உள்ள டிவிடெண்ட், எது டேக்ஸ் இல்லாத டிவிடெண்ட் சொல்லி. ஏனென்றா டேக்ஸ் கழிச்சு வரைக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிவிடெண்ட், ஒரு கம்பெனி 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னா அதுல 15 தான் டேக்ஸ் கழிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தேறிய தொகை தான் உங்களோட கையில வரும். அதே டேக்ஸ் இல்லாம கிடைச்சா 5 ரூபாயும் அப்படியே கிடைக்கும். அப்ப இந்த சில முதலீட்டாளர்கள் வந்து டிவிடெண்டை மட்டும் எதிர்பார்த்து பங்கு சந்தையில முதலீடு செய்யணும் நீண்ட கால அடிப்படையில. ஸோ அவை வந்து முக்கியமாக இந்த டேக்ஸ் உள்ள டிவிடெண்ட், டேக்ஸ் இல்லா டிவிடெண்டை பார்த்து கொள்ளுதல் செய்யறது வந்து பிரயோசனமாக இருக்கும். இதுலயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த HBS என்று சொல்ற ஹெச்என்இட் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் வந்து ஒரு வித்தியாசமான டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். வழக்கமா வந்து கம்பெனிகள் 2 விதமான டிவிடெண்ட் கொடுக்குறது. ஒன்று காசா கொடுப்பினம், இல்லாட்டி ஷியாசா கொடுப்பினம். ஷியாசான்னு கொடுக்க ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் சொல்லுவோம். அதாவது வந்து அவை வந்து ஒரு 30 ஷேருக்கு ஒரு ஷேர், 15 ஷேருக்கு ஒரு ஷேர்ன்னு சொல்லி ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஷேரை ஃப்ரீயா கொடுப்பினோம். அது வந்து ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட்.
மற்ற கேஷ் டிவிடன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்டெனிட் பிசினஸ் சொல்யூஷன் HBS என்ற ஷேர் வந்து என்ன செய்யணும் என்றால் ஒரு கலந்த சொல்ற மிக்ஸ்டான ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கணும் என்ன சொன்னா இன்வெஸ்டர்ஸ் தெரிவு செய்யலாம். இப்ப நீங்க வந்து அந்த கம்பெனியில ஷேர் ஹோல்டரா இருந்தால் உங்களுக்கு அந்த தெரிவு செய்யற உரிமையை வழங்கியிருக்கணும்னா நீங்க காசு வேணும்னா கேஷா எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஷேர்ஸ் தான் வேணும்னு சொன்னா ஷேர்ஸ் ஆயும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி ரெண்டும் வேணும்னு சொன்னா 50-50 ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்கிறோம். அப்ப என்னன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு லெட்டர் வீட்டை வந்திருக்கும். அந்த லெட்டரை நீங்க ஃபில் பண்ணி உங்களோட பங்குத்தர நிறுவனத்துக்கு கையளிக்கிறதன் மூலமாக இந்த ஆப்ஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஆப்ஷன் ஒன்றும் செலக்ட் பண்ணாட்டி உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். அதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுல புதிய ஒரு முயற்சி. இதுவரைக்கும் பங்கு சந்தையில நாங்கள் அவதானிக்காத ஒரு டிவிடன் முறை இந்த முறை அறிமுகப்படுத்தியிருக்கணும். பார்க்கலாம் எதிர்காலத்தை எப்படி போகுதுன்னு சொல்லி. ஆனா இந்த டிவிடன்ஸ் என்ற விஷயமும் பங்குச்சந்தை முதலீட்டுல முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். மற்ற ரைட் இஷ்யூன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவங்களுக்கு கமர்ஷியல் பேங்க் ரைட்ஸ் ட்ரேடிங் முடியுது. அப்ப இனி எங்களுக்கு கமர்ஷியல் பேங்க் வச்சிருக்கார்கள் எப்போ அப்ளை பண்ணுறதை டிசைட் பண்ணிடணும். அப்ளை பண்ண போயினோமா கைவிட போயினோமான்றதை டிசைட் பண்ணிடணும். இதுக்கு அடுத்தாக ஒடேல் என்ற ரைட்ஸ் இஷ்யூ இருக்குது, சப்ளஜிக் ஹோல்டிங்ஸ் என்ற ரைட் இஷ்யூ இருக்குது, HVA ஃபுட்ஸ் இருக்குது, ஹெலா க்ளோத்திங் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட 4 கம்பெனி இன்னும் ரைட்ஸ் இஷ்யூ பெண்டிங்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இதை தவிர ஜான் கேஸ் ரைட் இஷ்யூவும் அனிலானா ஹோட்டல்ஸ் ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கான டேட்ஸ் கொடுக்கல. இதை தவிர வாரண்ட் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது, சப்ளஜிக் வாரண்ட் இஷ்யூவும் பண்ணினோம். மற்றது வந்து பங்குகளை மீள கொள்ளணும் செய்யற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரீபர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் சொல்லி AAIC, சப்ளஜிக் லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்லோன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கார்டியன் இந்த 3 நிறுவனங்களும் பங்குகளை மீள் கொள்ளணும் செய்யணும். இதை பற்றி நான் விளங்கப்படுத்த போகையில் என்னடா நேரமின்மை காரணமாக அதை கைவிடலாம் இருக்கேன். தச்சு அவங்க யாருக்காவது விளக்கம் தேவைப்பட்டா கொஸ்டின்ஸ்ல போட்டீங்கன்னா அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். மற்ற ஜான் கீஸ் நான் ஏற்கனவே சொன்னதான் சப் டிவிஷன் ரைட் இஷ்யூ முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு ஷேரும் 10ஆக பிரிக்கப்படும். மற்ற டீலிஸ்டிங் சொல்லி பார்க்கல இப்போதைக்கு 3 ஷேர் இன்னும் பெண்டிங்கா இருக்கு டீலிஸ்டிங்ல. இப்போதைக்கு முடிவடைஞ்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்போலாங்கா டீலிஸ்டிங் முடிவடைஞ்சிருக்குது. அதே நேரம் இந்த 3 கம்பெனியும் ஏகன்ஸ்பென்ஸ் ASPM என்றது, மற்றது செரண்டிப் இன்ஜினியரிங் IDL, மற்றது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், 3 கம்பெனியும் வந்து டீலிஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. இதை தவிர நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதுதான் முக்கியமா நம்ம மார்க்கெட்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க எதிர்பார்த்தது. இதை தவிர பங்குச்சந்தையில தாக்கம் செலுத்துற பொருளாதார விடயங்களை பற்றி நாங்கள் நீ பார்க்க இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகளை பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட கேள்விகள் வந்து பார்க்கல ரைட். அமெரிக்கன் ரிசெஷன் பற்றி கேட்குறீங்க, அதை நாங்கள் பிறகு தொடர்ந்து கதைப்போம். ரைட். எங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் யாரோ பார்த்துக்கீங்க, நல்ல விஷயம். அதுல நீங்க கேட்குறீங்க வந்து சேஞ்ச் இயர் ஆன் இயர் சேஞ்ச் 2 இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. நார்மலா வந்து இப்ப நாங்க ஸ்டேட்மெண்ட்ல சேஞ்ச் சொல்லி போடுறது, நான் அதை பற்றி நான் பிறகு விளங்கப்படுத்துறேன். இந்த ஸ்லைட்ஸ்ல கடைசியில நான் ராயல் செரமிக்ஸை பற்றி போட்டிருக்கேன். அப்ப அதை விளங்கப்படுத்தவே உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில இறுதி வரைக்கும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேஞ்ச், அந்த இயர் ஆன் இயர் சேஞ்சை பற்றி நான் விளங்கப்படுத்துறேன். Commercial bank writes 85 but right now 89. Why people still like right issue? நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா கமர்ஷியல் பேங்க்ல வந்து 85 ரூபாய்க்கு ரைட் இஷ்யூ கொடுத்துருக்கே இல்ல, கமர்ஷியல் பேங்க் 89 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. அப்ப ஏன் நாக்கள் ரைட்ஸை வாங்கினோம்னு சொல்லி நீங்க நீங்க கேட்குறீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு 1 லட்சம் ஷேர்ஸ் அல்ல ஒரு 5 லட்சம் ஷேர்ஸ், சில வழியில 1 மில்லியன் ஷேர்ஸ் வாங்குறதுக்கும் முதலீட்டாளர்கள் இருக்கணும். அப்படியான முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்ல வாங்கிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் இந்தியா டேர்ன் ஓவர் நான் நினைக்கிறேன் ஒரு மிஞ்சினா ஒரு 50 மில்லியன் இருந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. அப்ப அண்மை காலங்களை பார்த்தா பெரிய வால்யூம் ஒன்றும் கமர்ஷியல் பேங்க்ல ட்ரேட் ஆக இல்லை. இது மார்க்கெட் டல்லா இருக்கிறதாலையும் இந்த ஒரு மந்தமான சூழ்நிலைகள் காரணமாகவும் பங்கு சந்தையில விலைகள்ல வீழ்ச்சி ஏற்படுதே ஒழிய பெரிய டேர்ன் ஓவர் இல்லை. முதல்ல ஷேர்ஸை வாங்கின பெரிய முதலீட்டாளர்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மே ஜூன் மாதங்கள்ல கமர்ஷியல் பேங்க்ல மில்லியன் கணக்கான ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணப்பட்டது. மார்க்கெட்ல இருந்தாங்களுக்கு தெரியும். 110 ரூபா 115 ரூபா விலையில தான் ட்ரேட் ஆனது. இப்ப 89-90 ரூபா போய்க்கல அவ்வளவு பெரிய ஷேர்ஸ் ஒன்றும் ட்ரேட் ஆகுறது இல்லை. ஏன்னா அந்த முதலீட்டாளர்கள் வாங்கினார்கள் பேசா வச்சோம். இப்ப விலைக்கு இருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் சொல்லிச்சிருந்தோம், அவைதான் இப்ப மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கணும். அப்ப
பங்குச்சந்தையில நான் முதலே சொன்ன மாதிரி விலைகள் குறைஞ்சு கொண்டே போய் பூச்சியமாகவும் மாட்டுது, விலை கூடிக்கொண்டே போகவும் மாட்டுது. உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம். 2017 ஆண்டு தான் கமர்ஷியல் பேங்க் இதுக்கு முதல்ல ரைட் இஷ்யூ பண்ணினவன். அப்ப கமர்ஷியல் பேங்க் ஷேர்ன விலை 142 ரூபான்னு நினைக்கிறேன். அப்ப 142 ரூபா 140 ரூபா வச்சுக்கொள்ளுங்க. 140 ரூபாய்க்கு ஷேர்ஸ் இருக்கேக்கல 115 ரூபாய்க்கு ரைட் இஷ்யூ பண்ணினவன். அப்ப ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணினா பிறகு இது 2017 ஆண்டுல ரைட் ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணினா பிறகு இந்த ஷேர் பிரைஸ் வழக்கம் போல கீழே வந்தது, 125 ரூபா வரைக்கும் வந்தது. 125 ரூபாய்க்கு வந்துட்டு ரைட் இஷ்யூ முடிவடைகிற கட்டம் வரைக்கும் திருப்பியும் 130 115க்கு விலை கூடிட்டுது. அதுக்கு பிறகு பெருசாக விலை குறையலைண்டா 113 ரூபாய்க்கு அந்த ஷேர் பிரைஸ் வரவே இல்லை. 2018-19 ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாகத்தான், முக்கியமாக 2019 அந்த ஃபாரின் செல்லிங்கால தான் கமர்ஷியல் பேங்க் திருப்பி 50 ரூபாய்க்கு வந்தது. அப்ப நாங்க பார்த்தோம்னா தச்சியெல்லாம் வச்சுக்கொள்ள ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 140 ரூபாய் இருக்க வாங்கி இப்ப வரைக்கும் வச்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு பாருங்க 2018 ஆண்டுல இருந்து 18, 19, 20, 21, 22, 23, 24 7 வருஷமா கமர்ஷியல் பேங்க் கூடுதலா எல்லா வருஷமும் 6 ரூபா 50 டிவிடன் கொடுத்திருக்கணும். அப்ப கேஷ் கொஞ்சமும் ஃப்ரீ ஷேர்ஸும் கிடைச்சது. அதுவும் இந்த மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் 50 ரூபா இருக்கைக்குள்ள அந்த ரேஷியோ கூட கிடைச்சிருக்கும். அப்ப அவை வந்து அவ்வளவு காசையும் வேண்டி பேசாம வச்சோன்னு வந்திருந்தாருன்னு சொன்னா இப்ப அவருக்கு ரிட்டர்ன் வந்து கமர்ஷியல் பேங்க் 115 ரூபா மேல போகக்குள்ள அந்த லாஸ் எல்லாம் அவருக்கு கவர் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நீண்ட கால அடிப்படையில பங்குச்சந்தையில முதலீடு செய்யற ஆட்களுக்கு இந்த 85 ரூபா பிரைஸ்ன்றது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் சொல்லி சொல்லலாம். நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண நினைக்க வேண்டாம், நான் இதை விளங்கப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன். அப்ப நீங்க ஷார்ட் டேர்ம்ல இப்ப ஒரு கிழமைக்கு ஒரு மாதத்துக்கோ ட்ரேட் பண்ண நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த 85 ரூபா ரைட் இஷ்யூ இருக்கேக்கல 89 ரூபாய்க்கு மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிறது உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஷேரை வாங்கி விற்க 2 வருஷம் ப்ரோக்கரேஜ் காஸ்ட் போகும். அப்ப அதை கணக்கு பார்த்தா வந்து உங்களுக்கு அது பெரிய பிரயோசனமாக இருக்காது. நீண்ட கால அடிப்படையில இந்த சிச்சுவேஷன் வந்து வித்தியாசம். அப்ப எந்த ஒரு மார்க்கெட் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்றதை பொறுத்து அதுல வர பெனிஃபிட்ஸ் வித்தியாசம். அப்ப ஒரு முதலீட்டாளர் அது ஷேரை வாங்குறதா இல்லையான்றது வந்து அவர் அதை எவ்வளவு காலம் வச்சிருக்கிற நோக்கத்துல வாங்குறாருன்றதை பொறுத்து மாறுபடும். இப்ப நீங்க இதே கமர்ஷியல் பேங்க் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸுக்கு வாங்குறீங்கன்னு சொன்னா இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. விளங்கிருக்கு நினைக்கிறேன். ஓகே, ரைட் இஷ்யூல கிடைச்ச ஷேர்ஸ் எப்படி வாங்குறது? ரைட், ஓகே. உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் வந்திருக்கும். நீங்க உங்களோட பங்குதாரரோட தொடர்பு கொண்டு நீங்க நார்மலா ஷேர்ஸ் வாங்குறதுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி காசு போடுறீங்களோ அதே மாதிரி காசு போட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஷேர்ஸை வாங்கலாம். நீங்க மார்க்கெட்ல வாங்குறத பற்றி கேட்டுருந்தீங்கன்னு சொன்னா ரைட் இஷ்யூ இந்தியோட ட்ரேடிங் முடிஞ்சது, நீ வாங்க இயலாது. நீங்க இந்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல நார்மலா ஷேர் வாங்குற மாதிரி ரைட்ஸை வேண்டி இருக்கலாம். வேண்டி அதுக்கு வந்து 85 ரூபாய் காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேராக கிடைக்கும். இப்ப இதை தவிர அடிஷனல் உங்களுக்கு வீட்டை ஃபார்ம் வந்துருக்கும். அந்த ஃபார்மில் நீங்க ஃபில் பண்ணி பொதுவா வந்து நான் நினைக்கிறேன் பொதுவாக வங்கியால் கொடுக்கறது இந்த முறை குடிக்கிறமான தெரியல. உங்களுக்கு தெரியல செக் இல்லைன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு அண்மையில் கமர்ஷியல் பேங்குக்கு போய் சொல்லலாம், அப்படி நாங்கள் உங்களோட கமர்ஷியல் பேங்க் ஷேர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ண போறேன், எனக்கு செக் ஒன்று வேணும்னு சொன்னா நார்மலாக வந்து பேங்க் டிராஃப்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தெரிவினோம், நார்மலா தெரிவினோம். எனக்கு அது 100% ஷியூரா தெரியல, நீங்க கேட்டு பார்க்கலாம். அப்ப நீங்க பேங்க்ல ஒரு டிராஃப்ட் எடுத்து இல்லாட்டி ஒரு 200 ரூபா இல்ல 300 ரூபா வேற ஒரு டிராஃப்ட்டுக்கு நீங்க காசை கொடுக்கணும். அந்த இப்ப ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு பேங்க் டிராஃப்ட்டுக்கு 200 ரூபா இல்ல 300 ரூபா சார்ஜ் பண்ணுவீங்க. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேங்க் டிராஃப்ட் கிடைக்கும். அந்த டிராஃப்டோட ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு உங்களோட பங்கு தரவுக்கு அல்லது நேர அந்த அட்ரஸ் ஒன்று இருக்கு, அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ரைட் இஷ்யூல உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். அடிஷனலுக்கு அப்ளை பண்ணலாம். அலோட் பண்ணது கிடைக்கிறது வந்து நீங்க உங்களோட பங்கு தரவு ஊடாகத்தான் நீங்க வாங்கணும். அதுக்கு நீங்க நேரடியாக கட்டணம் செலுத்த இயலாது. இந்த இயர் ஆன் இயர் கன்ஃபியூஷன் வருது, அதை நான் இந்த கடைசியில் அதை பற்றி கேட்போம். As per March-June report, some tea plantation companies' performance was good. Is it potential uptrend? Can I focus on it for short term? இதுல வந்து நான் நினைக்கிறேன் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காஸ்ட் குறைஞ்சதால சில கம்பெனிக்கு பெனிஃபிட் வந்திருக்கு. அதுல முக்கியமாக நான் நினைக்கிறேன் இந்த கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியா வந்து இந்த ஃபர்டிலைசர் அது வந்து உரத்துக்கான செலவினங்கள் குறைஞ்சிருக்கலாம். மற்றது வந்து டீ பிரைஸ்ல வந்து பெரிய விலை வித்தியாசங்கள் காண முடியல. ஆனா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, என்ன சொன்னா டீ பிரைஸ் வந்து இப்ப நாங்க நார்மலா ரிப்போர்ட்ஸ்ல போடுற பிரைஸ் வந்து ஒரு ஆவரேஜ் பிரைஸ். சில தேயிலை கம்பெனிஸ் சில பிளான்டேஷனுக்குரிய தேயிலை வந்து சர்வதேச சந்தையில டிமாண்ட் கூடின தேயிலை. ஸோ ஒரு டீ ஆக்ஷன் நீங்க உண்மையாவே பாத்தீங்கன்னா
அதுல 100-150 வெரைட்டி தேயிலை வரும் ஆப்ஷனுக்கு. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு எந்தெந்த தோட்டத்திலிருந்து வருது, ஒரே கம்பெனிலேயே ஒரு 10 தோட்டம் இருந்துன்னு சொன்னா 10 தோட்டத்துல விளையிற தேயிலைக்கு 10 விலை வரும். அப்ப அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து இந்த காலப்பகுதியில பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்ப அது வந்து நீங்க அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி செய்யறதா நல்லது. ஜென்ரலா வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறது கஷ்டம். சில கம்பெனில தான் அந்த மாதிரி ப்ராஃபிட் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கம்பெனிலையும் கூட இல்லை. அடுத்த இன்னும் ஜூன் மாதத்துக்கு எல்லா கம்பெனி ரிசல்ட்ஸும் வேற இல்லை. நான் அவதானிச்ச வரைக்கும் சில கம்பெனில ப்ராஃபிட் குறைஞ்சும் இருக்குது. ஸோ வந்து நீங்க அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி உங்களோட முதலீட்டு ஆசை டிஸ்கஸ் பண்ணி அதை செய்யுங்க. எல்லாருக்கும் நினைக்கிறேன். ரைட், குவார்டர் ரிப்போர்ட் படி தான் கேரியர் கேட்குறீங்க, அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரே தான் கேட்குறீங்க நினைக்கிறேன். எபிட் வர்ஸ் நெட் இன்கம். நெட் இன்கம் வந்து ப்ராஃபிட்டை தான் நெட் இன்கம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எபிட் வந்து earnings before interest and tax சொல்லி சொல்றாங்க. என்ன சொன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் தான் நார்மலா இபிட் சொல்லி வரும். இதுல வந்து எபிட் எபிட்டான்னு ரெண்டு இருக்கு. டிப்ரிசியேஷன் அமோர்டைசேஷன் சேர்ந்து வர்றது எபிட்டான்றதுல டிப்ரிசியேஷன் அமோர்டைசேஷனையும் தவிர்த்து வர ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். நார்மலா எபிட்ன்றது வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் தான் சொல்றது. ரைட், ரெவென்யூ வர்ஸ் ப்ராஃபிட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வரைக்கும் அதை நான் அப்புறம் கதைக்கலாம். Which American party's future government is preferable for all over world economy or stock market? இதுல அப்படி ஒன்றும் இருக்கிறதா எனக்கு என்ன தெரியல. அமெரிக்கால யார் வந்தாலும் பாலிசிஸ்ல பெரிய மாற்றம் வரையில. ஆனா முதல் ட்ரம்ப் இருக்கைக்குள்ள கொஞ்சம் உலகளாவிய ரீதியில கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு சூழல் காணப்பட்ட நினைக்கிறேன். இப்ப திருப்பி பைடன் வந்தா பிறகு ஒரு குழப்பம் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்மை காலங்கள் அவதானிக்கைக்குள்ள வந்து டெமோக்ராட்ஸ் என்று சொல்ற பைடன் ஒபாமா வேண்ட கவர்மெண்ட் வர டைம்ல உலகளாவிய ரீதியில் கொஞ்சம் யுத்தங்கள் அதிகமாகவும், ரிப்பப்ளிக்கன் சொல்ற மெட்டவ ட்ரம்ப் இந்த பார்ட்டி இருக்கைகள் கொஞ்சம் ஒரு அமைதி போக்கும் காணப்படுது. அது வந்து ஷூரா சொல்லிடலாம், அதுல கணக்கு விஷயங்கள் தங்கி இருக்குது. இப்போதைக்கு நினைக்கிறேன் சில வழியில ட்ரம்ப் வர எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா உலகளாவிய இந்த பொருளாதார சிக்கல்கள் மற்றது வந்து யுத்த போக்குகள் போன்ற காரணங்களால சில வெளிநாட்கள் வந்து இப்போ பொதுவாக எல்லா நாட்டிலையுமே ஒரு அரசாங்கம் மாறுற ஒரு சூழல் இருக்குது. அப்ப அந்த முறையில ஆக்கள் மற்ற பக்கம் ஒர்க் பண்ணிடணும்னு எதிர்பார்க்கிறேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில யுத்தம் இல்லாத சூழல் நல்ல மண்டு எதிர்பார்ப்பில ட்ரம்ப் வரதான் நல்ல மண்டு எதிர்பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து எப்படி போகுதுன்னு பொறுத்து கட்டாயமாக பாதிக்கும். ஏன்னா இந்தியாக்கள் இலங்கை மக்கள் வெளிநாட்டுல வேலை செய்யணும், அவை இந்த ரெமிட்டன்ஸ் எங்களுக்கு முக்கியம். அதே நேரம் நாங்கள் தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ண வரைக்கும் முக்கியமா நாங்கள் மிடில் ஈஸ்ட் தான் கூட டீ எக்ஸ்போர்ட் பண்றோம். அதோட பிரச்சனையா இருக்கும். அடுத்த ஆயில் பிரைஸ்ல தாக்கம் செலுத்தினா அது கட்டாயம் பாதிக்கும். கன விஷயங்கள் இதுல இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யுத்தம் இல்லாமல் இருக்கிறதா நல்லம். யுத்தம் வந்து எப்பவுமே வந்து பொருளாதாரத்துக்கு பாதிப்பாத்தான் அமையும். கிராசிங் நடக்கல எங்க இருந்து சொன்னா இதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. 20 மில்லியன் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் இருந்தா நீங்களும் கிராசிங் செய்யலாம். உங்கள்ட்ட உள்ள பங்கு ஒரு டிரான்சாக்ஷனோட பெறுமதி 20 மில்லியனுக்கு அதிகமாக இருந்தா நீங்களே கிராசிங் செய்யலாம். கிராசிங் செய்யற நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு பெரிய முதலீட்டாளர்கிட்ட இருக்கிற குறிப்பிடத்தக்க அளவிலான தொகையான பங்குகளை வந்து இன்னொரு முதலீட்டாளருக்கு கைமாத்திக்கல மார்க்கெட்ல குழப்பம் பெறக்கூடாது. உதாரணத்துக்கு வச்சுக்கூட கமர்ஷியல் பேங்க் இன்றைக்கு 90 ரூபாய் 89 ரூபாய் ட்ரேட் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட ஒரு 10 மில்லியன் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளாமே, நீங்க வந்து அதை 95 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு விற்க பாக்குறீங்க. ஆனா மார்க்கெட்ல 90 ரூபா தான் போய் கொண்டிருக்கு. உங்கள்ட்ட 10 மில்லியன் ஷேர்ஸ் இருக்கபடியா மார்க்கெட்ல 10 மில்லியன் ஷேர்ஸ் வாங்கலான்னு அசியூம் பண்ணுவோம். இருக்குன்னா தெரியல. அப்ப இப்ப நான் ஒரு முதலீட்டாளர், நீங்க ஒரு முதலீட்டாளர்னு சொன்னா இப்ப நான் வந்து 10 மில்லியன் ஷேர்ஸை வாங்க ரெடி. அது மார்க்கெட்ல வாங்குற கஷ்டம். மார்க்கெட்ல வந்து அவ்வளவு ஷேர்ஸ் இல்லை. அப்ப நீங்க ஒரேடியா எனக்கு 95 ரூபாய்க்கு 10 மில்லியன் ஷேர் தரேன்னு சொல்லிக்கிறேன். நான் டக்குன்னு ரைட் ஓகே நான் வாங்குறேன்னு சொல்லி போட்டு கிராசிங் டிரான்சாக்ஷன் நான் எனது பங்கு தலைவரோடாக உங்களோட பங்கு தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி கிராசிங் டிரான்சாக்ஷன். அப்ப என்னன்னா மார்க்கெட்ல 90 ரூபா தான் போய் கொண்டிருக்கும். நாங்க 2 பேரும் 95 ரூபாய்க்கு தனிப்பட்ட முறையில பெரிய தொகையான பங்குகளை கைமாத்தி கொள்ளலாம். அப்ப இது என்னன்னு சொன்னா மார்க்கெட்ல விலைகளை குழப்பாமல் இருக்கிறதுக்காக தான் முக்கியமாக கிராசிங்கா வந்து செப்பரேட்டா செய்யறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா குறைஞ்ச விலைக்கு செய்யலாது. இப்ப மார்க்கெட்ல போற விலையோட கூடின என்ன விலைக்கும் செய்யலாம். அதுல லிமிட் ஒன்றுமே இல்லை. 200 ரூபாய்க்கும் போய் கமர்ஷியல் பேங்க் மார்க்கெட்ல கிராசிங் மூலமா வாங்கலாம். ஆனா 5 வீதத்தை விட குறைய வாங்க இயலாது. 80 ரூபாய்க்கு வாங்க இயலாது.
அதான் அந்த க்ளோசிங்ல உள்ள விஷயம். அதுக்கான முக்கியமான காரணம் வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ற மாதிரியான நிலைமை வரைக்கல. ஒரு ஆள் வந்து இன்னொரு கம்பெனியை வாங்க போற கட்டங்கள்ல அவ்வளவு பெரிய தொகையான ஷேர்ஸை வந்து மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் செய்யறது வந்து சில வழியில பாதிப்புகளை கொடுக்கலாம். அந்த காரணத்துக்காக இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து செய்திருக்கணும். இதுல இவைதான் செய்யணும் இல்லை, 20 மில்லியன் ரூபாய்க்கு மேல பெறுமதியான டிரான்சாக்ஷன் இருந்தா யாருமே க்ராசிங் செய்யலாம். பேலன்ஸ் ஷீட்ல முக்கியமா இதை பார்க்கணும். ரைட், அது நாங்க கடைசியில கதைப்போம். Stock market, Japan, India, America, Europe countries, stock market, economy unstable, how it will impact. Right, okay, அதே நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். வாட் இஸ் மென் பை warrant issue? warrant issueக்கும் ரைட் இஷ்யூக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ரைட் இஷ்யூ வந்து ஒரு குறுகிய காலத்துல வர்ற நிதி தேவைக்காக வழங்கப்படுறது. குறுகிய காலம் சொன்னா இப்ப கம்பெனி ஜோன்கீஸை பொறுத்த வரைக்கும் ஜோன்கீஸ் இந்த ப்ரொஜெக்ட் முடிகிறாட்டத்துக்கு வந்துட்டு, அப்போ ஜான்கீஸ் அந்த ப்ரொஜெக்டை முடிக்கிறதுக்கு அவைக்கு ஒரு கொஞ்சம் காசு ஷார்டேஜ் என்று எதிர்பார்க்கலாம். அந்த காரணத்துக்காக வந்து ரைட்ஸ் இஷ்யூ போயிடும். அப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள அவைக்கு அந்த காசு வேணும். அந்த காசு வச்சு அந்த ப்ரொஜெக்டை முடிச்சுட்டு போய் அடுத்த ப்ரொஜெக்ட்டுக்கு போயிடும். ஆனால் வாரண்ட் என்னன்னு சொன்னா, முந்தி ஜேகேஹெச் 2014 வாரண்ட் இஷ்யூ பண்ணினவ. அப்போதான் இந்த வாரண்ட் இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணினது. இந்த சினமன் லைஃப் ஃபண்டு உள்ளது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணினது 2014. அப்ப 2014 இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கல. நான் நினைக்கிறேன் 2017 காசு தேவைப்படும் என்று எதிர்பார்த்து வாரண்ட் இஷ்யூ பண்ணினவ. அப்போ வந்து 2014 முதலீட்டாளர்கள் சொல்லி போட்டினோம், நாங்கள் அப்படியே பெரிய ப்ரொஜெக்ட் போறோம், எங்களுக்கு வந்து 2017 ஆகிக்கல, ஒரு 3 இயர்ஸ்ல எங்களுக்கு இவ்வளவு காசு தேவைப்படும். அப்ப நீங்க வந்து 3 இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு இவ்வளவு காசு தாரத்துக்கு தயாராகுங்கோ என்று சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டு. அப்ப ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு, ஒரு 1 இயரோ 2 இயர்ஸுக்கு பிறகு அல்லது ஈவன் 6 மந்த்ஸுக்கு பிறகு வச்சுக்கொள்ளலாம், ஒரு குறிப்பிடத்தக்க அளவு காலத்துக்கு பிறகுதான் காசு தேவை. ஆனால் அதை வந்து கம்பெனி இப்பவே சொல்லிச்சுன்னு சொன்னா அது வாரண்ட் இஷ்யூ. ரைட் இஷ்யூ வந்து ஒரு குறுகிய காலத்துல அந்த இஷ்யூ முடிஞ்சிடும். ஒரு 5 நாள் தான் ரைட்ஸ் ட்ரேட் ஆகும். ஆனா வாரண்ட்ஸ் வந்து சில வேலை வருஷக்கணக்காக ட்ரேட் ஆகும், ஒரு ஷேர் மாதிரி. ஆனா ரெண்டுமே வந்து காசு கட்டி கன்வெர்ட் பண்ணணும். சும்மா வச்சிருந்து பியோசனம் இல்லை, ஒரு காலத்துக்கு பிறகு ரெண்டுமே எக்ஸ்பயர் ஆகிடும். அப்போ வாரண்டா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் அந்த ட்ரேடிங் டைம் முடிஞ்ச உடனே காசு கட்டாமல் விட்டா கேன்சல் ஆகிடும். வாரண்ட் வந்து கூட காலம் ட்ரேட் ஆகும், ரைட்ஸ் வந்து கொஞ்சம் காலம் தான் ட்ரேட் ஆகும். அதான் நார்மலான வித்தியாசம். முக்கியமா வாரண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கம்பெனிக்கு காசு தேவை வேண்டியது கம்பெனி இப்பவே சொல்றதுக்கு பேர் தான் நார்மலா வாரண்ட் இஷ்யூன்னு சொல்லிக்கிறது. ரைட். டோக்கியோ சிமெண்ட் annual report. As per Tokyo annual report, they expand production from 3.1 metric ton to 4 metric ton. As per the expand, what should I notice before investing? அது வந்து முக்கியமா ஏன் இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு போன வேண்டியது annual report வாங்கிச்சு பார்க்கணும். சாரி, நான் வந்து இன்னும் அந்த annual report வாங்கிச்சு பார்க்கல. ஆனா நான் நினைக்கிறேன் இது முதல் வந்து அவை வந்து மார்க்கெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து செய்தவே நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறபடிக்கு. நாட்டில் உள்ள அதிகரிக்கிற தேவைப்பாடு, அதாவது அதிகரிக்கிற சிமெண்ட் டிமாண்ட் கேட்ட பண்றதுக்காக இப்போ எக்ஸ்பான்ஷனுக்கு போறாண்டு இப்போ நான் 2 இயர்ஸ்க்கு மேலே அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னு சொன்னா, இப்போ இந்த போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டால், இந்த அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஜப்பானோட அரசாங்கம் நெகோசியேட் பண்ணி கொண்டிருக்குது, இந்த மோனோ ரயில் ப்ராஜெக்ட். இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டால் சிமெண்ட்டுக்கான தேவைப்பாடு கூடும். அப்ப இலங்கையில சிமெண்ட் உற்பத்தி செய்கிற எல்லா நிறுவனத்துக்கும் பொதுவாக டிமாண்ட் பெறும். மேபி அதுக்கு இப்பவே தயாராகினோம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப உடனடியான பெனிஃபிட்னு சொல்றதுக்கு இல்ல, வருங்காலத்துல எக்கனாமி சாதகமான திசையில நகரிக்கல இதெல்லாம் வாய்ப்பாக அமையும். கமர்ஷியல் பேங்க் ரைட் இஷ்யூ 5 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னு சொன்னா ஓகே, அதோட கதை முடிஞ்சது. அதாவது வந்து நீங்க இந்த ஷேரை வித்துட்டீங்க, இனி உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க ஸ்டில் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் வேண்ட விருப்பம் வேண்டாம், உங்கள்ட்ட அடிஷனல் ஃபார்ம் போயிட்டே இருக்கும், நீங்க அந்த ஃபார்முக்கு காசு கொடுத்து வாங்கலாம். இல்லாட்டி பேசாம கைவிட்டீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் இதோட முடிஞ்சது. வேற ஒன்று நீங்க காசு கொடுக்க தேவையில்லை. நீங்க ஷேரை வேண்டா மட்டும்தான் நீங்க அடிஷனல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு. பங்களாதேஷ் பிரச்சனை பற்றி நாங்கள் கதைக்கலாம். டீலிஸ்டிங் என்ன கேட்குறீங்க, இப்படி ஒரு ஐபிஓல புதுசா ஷேர்ஸ் மார்க்கெட்டுக்கு வருகுதோ அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்க கம்பெனி வந்து நாங்கள் மார்க்கெட்ல இருக்கையிலன்னு வெளியேறது. எக்ஸ்போ லங்கா எடுக்கலாம். எக்ஸ்போ லங்கா பொறுத்த வரைக்கும் அதை நல்லா ரன் பண்ணி கொண்டிருந்த கம்பெனி. ஜப்பானீஸ் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ். அவ சொல்லிச்சுன்னா இலங்கையில ஹெட் ஆஃபீஸை வச்சு ரன் பண்றது அவைக்கு பொருளாதார ரீதியாக சாதகமாக இல்லை என்றும், மற்றது வந்து உலகளாவிய பொருளாதாரத்தில் ஏற்படுற அதிக தளம்பல்கள் வந்து அவைண்ட பிசினஸுக்கு வந்து சாதகமாக இல்லாம இருக்கபடியா
அந்த கம்பெனிக்கு வந்து புதிதாக நிதி ஈட்டாங்க. நிதி சொன்னா ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி, அப்ப அதை வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்களால் செய்ய இயலாதுன்ற சில காரணங்களை சொல்லி அது வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியேறி இருந்தவை. அப்ப அத மாதிரி இப்ப ஈஸ்ட் வெஸ்ட் இப்ப நான் சொன்னா நைல் விஜயசூரியன் மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து தான் 16 ரூபாய்க்கு இந்த ஷேரை வாங்குறேன், விருப்பமானாக்கள் தரலாம்னு சொல்லி சொல்லிடுறேன். எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஓம்னு சொல்லி இதுக்கு அக்ரி பண்ணிச்சு சொன்னா அந்த ஷேர் ரிலீஸ் பண்ணப்படும். அப்ப என்ன எப்படி ஒரு ஷேர் ஐபிஓ மூலமாக பட்டியலிடப்படுதோ அதே மாதிரி அந்த ஷேர் வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியேற முறைமைக்கு பேர் தான் டீலிஸ்டிங். டேர்ன் ஓவர்னா என்ன கேட்குறீங்க? டேர்ன் ஓவர்ன்னு சொன்னா ஈஸி. இப்போ ஒரு வர்த்தக நிலையத்துல ஒரு முதலாளிக்கு எப்படி வருமானம் வருதோ அதே மாதிரி இப்போ சிஎஸ்சியை வந்து நாங்கள் கொமனா எடுத்தோம்னு சொன்னா ஒரு ஷேரை வந்து ஒரு ஆள் வேண்டிக்கு இன்னொரு ஆள் விற்பார், அது ஒரு டிரான்சாக்ஷன். அப்போ அதை மாதிரி ஒரு நாள் முழுக்க டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன் மொத்த தொகை தான் டேர்ன் ஓவர். இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் உங்கள்கிட்ட வாங்குறேன்னு சொன்னா 100 ரூபா டேர்ன் ஓவர். நீங்க வித்தீங்க, நான் வேண்டினா, அப்ப அது ஒரு டிரான்சாக்ஷன் 100 ரூபா. அது மாதிரி ஒரு நாளைக்கு 1000 2000 டிரான்சாக்ஷன் நடக்கும். எல்லாத்தின் சேர்ந்த தொகை தான் டேர்ன் ஓவர். இப்ப நீங்க விக்கேக்கில் ஒரு டிரான்சாக்ஷன், நான் வேண்டிக்கில் ஒரு டிரான்சாக்ஷன், 2 டிரான்சாக்ஷன் நிற்கக்கூடாது. அதுவுமே ஒரு டிரான்சாக்ஷன். இப்ப நான் உங்கள்கிட்ட 100 ஷேரை வாங்கினா அது ஒரு டிரான்சாக்ஷன். 100 ஷேரை 10 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னா 1000 ரூபா. 1000 ரூபா தான் டேர்ன் ஓவர். What kind of benefits that we can get from Maldives company listing in CSE? Right, Maldives company வந்து சிஎஸ்சியில் லிஸ்ட் பண்றது வந்து மல்டி லிஸ்டிங் நினைக்கிறேன். அங்கேயும் லிஸ்ட் பண்ணிருக்கும், இங்கேயும் லிஸ்ட் பண்ணிருக்கும். இல்லாட்டி வந்து அங்கே லிஸ்ட் பண்ணாமல் இலங்கையில் வந்து லிஸ்ட் பண்றது. இதுல எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொன்னா இலங்கை வந்து இப்ப நாங்கள் வந்து இப்ப இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டுது. அது தவிர பார்த்தோம்னு சொன்னா இதுவரை காலம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனாமி. ஈவன் பிரிட்டிஷுக்கு முதல் இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் காலத்திலயும் சரி, பிரிட்டிஷுக்கு பிறகும் சரி, இலங்கை வந்து இதுவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமியா தான் இருந்தது. அப்ப வந்து மால்டீவ்ஸோட ஒப்படைக்கு இலங்கையோட பொருளாதாரம் மிகவும் உறுதியான ஒரு பொருளாதாரம்னு சொல்லலாம். அப்ப இதுல வந்து லிஸ்ட் பண்றதால பங்களாதேஷ் கம்பெனிகளுக்கு புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்கள் இலங்கையில லோக்கல் கம்பெனிஸ் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு ஃபாரின் கம்பெனி இலங்கையில வந்து லிஸ்ட் பண்ணிக்கல. ஒரு முதலீட்டாளர், வெளிநாட்டு முதலீட்டாளர் இலங்கையில இன்வெஸ்ட் பண்ணீங்களா அவைக்கு வந்து கணக்கு தெரிவுகள் உருவாகும். அப்ப நாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கை பங்கு சந்தைக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலாக இருக்கும். இப்ப நாங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அப்ப முதலீட்டாளர்களுக்கு தெரிவுகள் கூட இல்ல, கணக்கு முதலீட்டாளர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த முறையில மால்டீவ்ஸ் கம்பெனிஸ் இலங்கையில லிஸ்ட் பண்றது எங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். மால்டீவ்ஸ்ல வந்து இப்போதைக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் வந்து ஒரு கட்டத்துல சால்வ் பண்ண ஒரு பிரச்சனைகள் வந்து தீரைக்குள்ள வந்து எப்பவுமே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்காது, சால்வ் பண்ணப்படும். ஸோ அந்த டைம்ல வந்து சாதகமாக திரும்பும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஷேர்ஸ், சில ஷேர்ஸ் அப்பாகாட்டி அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. நீங்க தான் டிசைட் பண்ணணும். அந்த ஷேரை பற்றி நீங்க அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அந்த ஷேர் வந்து எதிர்காலத்துல விலை கூறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா அதை வித்துட்டு வேற ஷேருக்கு மூவ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்க உங்களோட முதலீட்டாளர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று மட்டும் சொல்லலாம், எந்த ஒரு ஷேரும் தொடர்ந்து ஒரு கட்டத்துல இருக்கு இல்லை. ஒன்றில் இன்னும் டவுன் ஆகி இல்லா போகும், இல்லாட்டி அப் ஆகி ரிகவர் ஆகும். இப்ப எம்பிஎஸ் வந்து என்ன கேட்டகரின்றது வந்து நீங்கள் உங்களோட ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. வங்கித்துறை வளர்ச்சியடைய வாய்ப்புகள் உள்ளதான்னு சொல்லலாம் ஜென்ரலா. ஏனென்றா ஒரு நாட்டின் எக்கனாமி வந்து வங்கி. அப்ப வங்கிகள் வந்து ரிகவர் பண்ணது சான்ஸ் வந்து கூட. ஹோட்டல்ஸ் வந்து மந்தமா இருக்கிற வந்து ஓவராலா நினைக்கிற மார்க்கெட் டல்லா இருக்கிற காரணமாக இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படியே கதைக்கலாம் அடுத்த டாபிக்ல. தேர்தல் காலத்தில் இந்தியா போன்ற இலங்கையிலும் பங்குகள் விலை குறைய வாய்ப்பு உள்ளதா? அது வந்து இப்ப அப்படி ஒப்படி இல்லாது. இப்ப நாங்கள் வந்து இலங்கையில 2019 எலெக்ஷன் எடுத்தோம்னு சொன்னா 2019 எலெக்ஷன் வர்றதுக்கு மேல எங்களோட பங்கு சந்தை அப்பாக தொடங்கிட்டது, நல்லா அப்பாகி கொண்டு வந்தது. அதே வந்து நாங்க இன்னொரு 5 இயர்ஸ் முதல் பார்த்தோம், 2015 எலெக்ஷனை பார்த்தா அப்பவும் அப்படிதான். எலெக்ஷன் டைம்ல மார்க்கெட் நல்லா அப் ஆகினது. அப்படி பார்த்தோம்னா இந்த வருஷம் எலெக்ஷன் கிட்ட வரைக்கும் மார்க்கெட் அப்பாக தொடங்கணும் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் முதல் வாரத்துல மார்க்கெட் அப்பாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்குகள விலை குறைவடைஞ்ச ரீசன் பெருசா குறைஞ்சன்னு நான் நினைக்கல. குறைவடைஞ்ச ரீசன் வந்து மேபி மோடி தோல்வி அடைஞ்சால் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா மோடி வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ற ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லலாம்.
நீங்க பார்த்தா தெரியும் மோடி வின் பண்ணின உடனே மார்க்கெட் அப் ஆகினது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி தெரியல தான் வீக்கா இருந்தது. பிறகு பார்த்தா இப்ப வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. கட்டாயம் ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, சிச்சுவேஷனை பொறுத்து மாறலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலா வந்து வெளியேற்றம் தான் காணப்படுது இப்போதைக்கு. இன்னும் ஒரு உறுதியான நிலைமை இல்லாதையே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள வெளியேற்றம் காணப்படுது. ஆனா இந்த ஜூன் மாதம் வந்து ஜான் ஹீல்ஸ் சம்பத் பேங்க் நாங்க பார்த்தோம் தானே, ஜூலை மாதம் சாரி, ஜூலை மாதத்துல வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்வருகை காணப்பட்டது. ஹெலா பற்றி கேட்குறீங்க, அதை பற்றி நீங்க உங்களோட முதலீட்டு ஆலோசனை கதைக்கணும் வேண்டிய நான் இதில் அதை பற்றி கதைக்க இல்லாத நினைக்கிறேன். சிஐசியின் டாப் 10 ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்ல ஜான் கீல்ஸ் ஹோல்டிங் கடந்த ஆண்டு ரிப்போர்ட்ல இருந்தது, கடந்த குவார்டர் ரிப்போர்ட்ல ஜேகேட்ட காணவில்லை. சிஏசி டாப் 10 ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்ல ஜான் கீல்ஸ் இல்லையா நினைக்கிறேன். ஜான் கீல்ஸ் டாப் 10 ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்ல தான் சிஏசி இருக்கணும். அது இன்னும் இருக்குமான்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க ஒரு ஜான் கீல்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்ட் எடுத்து பாருங்க, அதுல சிஐசி இருக்கணும். சிஐசியில ஜான் கீல்ஸ் இருந்ததா எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. ரைட், எல்லா கேள்வியும் ஒரு பார்த்துட்டு நான் தொடர்ந்து எக்கனாமியை பற்றி பார்த்துட்டு மிச்சத்தை கதைப்போம். ஓகே, எக்கனாமின்னு சொல்லி பார்க்கல, முக்கியமான விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ரைட், ஓகே. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இந்த கிரைசிஸ் முதல் கிட்டத்தட்ட 8% 10% மட்டத்துல தான் இருந்தது. அது கிரைசிஸ் வர 30% வரைக்கும் அதிகரிச்சு இப்ப பார்த்தோம்னு சொன்னால் குறைவடைஞ்சு இப்ப கடந்த சில வாரங்களாக ஒரு அதிகரிக்கிற போக்கு காணப்பட்டது. என்றாலும் வந்து இப்ப திருப்பியும் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது. நான் நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 30% வரைக்கும் கூடினது தானே. 30% வரைக்கும் கூடின இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரேடியா குறையாது. அப்ப இப்ப 10% மட்டத்துக்கு வந்தா பிறகு ஸ்டெபிலைஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து பெரிய வீழ்ச்சி அடைஞ்சா பிறகு அது வந்து தொடர்ந்தும் விழுமென்று சொல்லி பார்க்கலாம். அது ஒரு கட்டத்தில் இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து விழுந்து கொண்டே செல்லாமல் ஒரு இடத்துல டேர்ன் ஆகும் தானே. அதே மாதிரி நினைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து இது மேல டேர்ன் ஆகுறேன்னு இல்லை, இந்த 10% மட்டத்துல நான் நினைக்கிறேன் ஸ்டெபிலைஸ் பண்ணதுன்னு சொல்லி அதுதான் நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. போன வாரங்கள்ல கடந்த 2 வாரத்துல முக்கியமாக வந்து இந்த பொலிட்டிக்கலி வந்து எலெக்ஷன் இந்த பக்கம் திரும்ப மண்டது போன்ற காரணங்களால மேபி கொஞ்சம் ஒரு தளம்பரம் ஒன்று காணப்படுது. ஆனா இன்னும் வந்து ட்ரெஷரி பில்ஸ் வந்து 10% குறைந்த மட்டத்துல ஓரளவுக்கு உறுதியாக காணக்கூடியதாக இருக்குது. மற்றது வந்து இது வந்து எங்களோட ஈல்ட் கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இப்படி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல கீழே ரெட் கலர்ல உள்ளதான் 2020ஆம் ஆண்டு கிரைசிஸுக்கு முதல் இருந்த நிலைமை. 3 months ட்ரெஷரி பில் வந்து கிட்டத்தட்ட 4% 5% மட்டத்திலாம் இருந்தது. அது வந்து மேல கோல்ட் கலர்ல பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு கிரைசிஸுக்கு பிறகு ஆகக்கூடிய ரேட் 31% வரைக்கும் போனது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈல்ட் கர்வ் வந்து கீழே சிவப்பு கலர்ல உள்ளதை பார்த்த தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவானது குறைவாகவும், காலம் கூடினது அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் 3 months காலம் குறைவாக இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாகவும் 3 monthsக்கு 4.6%. அதே 30-year bond வந்து 7.8% இருந்தது இப்ப 2020ஆம் ஆண்டு. இது 22ஆம் ஆண்டு வரைக்கும் மற்ற பக்கமா மாறிட்டது என்று சொன்னா 3 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடவாகவும் 30 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாகவும் இருந்தது. அது இன்வெர்டட் ஈல்ட் கர்வ்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரம் சிக்கலுக்குள்ள இருக்கிறன்றதை காட்டுற ஒரு அடையாளம். அதாவது வந்து குறுகிய கால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீண்ட கால இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கூடவாக இருந்தா அந்த பொருளாதாரம் ஒரு சிக்கலுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த ப்ளூ கலர் லைன் தான் இப்ப ஜூலை மாதம் முடிவடையில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரெண்ட். 3 monthsக்கு 9.1%, 30 yearsக்கு 12.8%. இப்ப இந்த ஈல்ட் கர்வ் எப்படி இருக்கணுமோ அந்த திசைக்கு வந்துடுச்சு. அப்ப இது வந்து எங்கட பொருளாதாரம் ஓரளவுக்கு உறுதியான நிலைமையை அடைஞ்சிட்டுது என்று சொல்லுதுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு இண்டிகேட்டர், பொருளாதாரம் வந்து உறுதித்தன்மை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணப்பட்டுட்டுது என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதியான அடையாளமாக நாங்கள் இதை பார்க்கலாம். மற்றது வந்து நாங்க பார்த்தோம்னா AWPLR, அவரேஜ் பிரைம் லெண்டிங் ரேட் என்று சொல்லுவோம், அவரேஜ் வெயிட்டட் பிரைம் லெண்டிங் ரேட். இது வந்து எங்க முக்கியம்னு சொன்னா நீங்க பேங்க்ல ஒரு கடன் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த AWPLR வச்சு பேஸ் பண்ணி தான் கடன் கொடுக்குறது. நார்மலா வந்து இந்த ரேட்டை விட ஒரு 2% 3% கூட வரும்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 9 வீதத்துல போன வெள்ளிக்கிழமை முடிவடைஞ்சிருந்தது. இப்ப நான் பார்த்த நன்மையில சில வங்கிகள் வந்து வீட்டு கடன்களை வந்து 11 வீதம் 12 வீதம் என்ற அளவில் கொடுக்கலாம். சொன்னா அந்த AWPLR-ஓட 2-3 வீதம் அதிகமாக கடன் கொடுக்கிறோம். அப்ப இந்த ரேட் வந்து 30 வீதம் என்ற அளவில் இருந்தது கிட்டத்தட்ட. இப்ப வந்து 9 வீதமாக குறைவடைஞ்சிட்டது. இதையும் பார்த்தோம்னு சொன்னா அண்மை காலங்கள்ல ஒரு சின்ன தளம் ஒன்று அவதானிக்கப்படுது. இதை நான் ட்ரெஷரி பில்லுக்கு சமாந்தரமா தான் பார்க்கிறேன். ஒரு 9 வீதத்துல தற்காலிகமாக சமநிலை அடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு பிறகு நாட்டின் பொருளாதார முன்னேற்றங்களை பொறுத்து இது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த AWPLR குறைய குறைய நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்லது. அது வந்து எப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்குதோ அப்ப புதிய வர்த்தக முயற்சிகள் வரும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது ஃபேவராக இருக்கும். அப்ப இந்த செட் கொஞ்ச நாள்ல குறையும், இன்னும் குறையும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போட நிலைமையே உண்மையா நாங்க முதல்ல இருந்த நிலைமைக்கு எவ்வளவோ நல்லம். ஆனா இதை விட இன்னும் குறையும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம். மற்றது இன்னொரு விஷயம் கரன்சி. கரன்சியை பொறுத்த வரைக்கும் டாலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 300 305 கிட்டத்தட்ட 295க்கும் 305க்கும் இடையில ஒரு தளம்பலுக்கு இல்லை. ஆனா வந்து கட்டுப்பாட்டுகள் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு எங்களோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து டாலர் டிப்ரிஷியேட் பண்ணாமல், ருப்பி டிப்ரிஷியேட் பண்ணாமல், இன்னும் வீழ்ச்சி அடையாமல் இதே கட்டத்துல மெயின்டைன் பண்ணப்படுறது வந்து ஒரு நல்ல சிக்னலாக பார்க்கலாம். மற்ற வந்து நாங்கள் எக்ஸ்டர்னல் செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி சொல்லலாம். எக்ஸ்டர்னல் செக்டர்னு சொல்லி சொன்னா இப்ப வெளிநாட்டோட உள்ள கொடுக்கல் வாங்கல்கள் எங்க ஏற்றுமதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரீன் கலர்ல இருக்கு. கடந்த 3 மாதமாக பார்த்தா ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல் நாங்கள் $1100 மில்லியன் ஒரு மாதம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 278 மில்லியனுக்கு குறைஞ்சிருந்தது ஏப்ரல் மாதம். நார்மலா நியூ இயர் சீசன்ல வந்து குறையிறது வழக்கம். அதுக்கு பிறகு இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு நாங்கள் திருப்பியும் $1 பில்லியன் ஒரு மாதத்துக்கான ஏற்றுமதி 1 பில்லியனாக தக்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இறக்குமதியை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். பெரிய அளவில் இறக்குமதி அதிகரிக்க இல்லை. கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அளவில் எங்களோட இறக்குமதி இருக்குது. அப்ப எங்களோட சென்மதி நிலுவை என்று சொல்லுவோம். இல்லாட்டி வந்து வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்ல உள்ள மீதி வந்து கிட்டத்தட்ட 400 மில்லியன் மைனஸ்ல இருக்குது. அப்ப இந்த -400 மில்லியன் எங்களோட நிதியில உள்ள பற்றாக்குறை வந்து ரெமிட்டன்சஸ் வெளிநாட்டுல வேலை செய்யறாக்கள் அனுப்புற காசின் மூலமாக அது கிட்டத்தட்ட ஒரு $550 மில்லியன் கிட்டத்தட்ட இப்ப இருக்குது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட ட்ரேட் டெபிசிட்டை வந்து ஃபில் பண்ணலாம். அப்ப எங்களுக்கு வந்து இப்ப காசு வந்து ஒவ்வொரு மாசமுமே மேலதிகமாக வந்து கொண்டு இருக்குது. இப்ப நாங்க என்ன சொல்றது, இப்ப டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் டூரிசத்துல கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 200 to 300 மில்லியன் வரைக்கும் இப்ப நாங்க கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு இருந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு மாதத்துக்கு அவரேஜா வந்து ஒரு வருஷத்தை எடுத்தோம்னு சொன்னா ஒரு மாத அவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 200-250 மில்லியன் எங்களுக்கு டூரிசம் மூலமாக வருமானம் வருது. ஒரு 550 மில்லியன் ரெமிட்டன்ஸ்ல வருது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 800 மில்லியன் எதிர்பார்க்கலாம். அப்ப 800 மில்லியன் எங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து கொண்டிருக்கு. அப்ப ட்ரேட் டெபிசிட் 400 மில்லியன் போக 400 மில்லியன் எங்களுக்கு தேறியதாக மிஞ்சும். அப்ப ஒரு வருஷத்துக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் மிச்சம் பிடிக்கலாம். $5 பில்லியன். அப்ப நாங்க பார்த்தோம்னா தெரியும் இப்ப எங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $5 பில்லியன் வந்திருக்குது. ஆனா இப்ப 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்க கடன் திருப்பி செலுத்த இல்லை. ஆனா இன்னும் 5.5 தான் சேர்ந்திருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா நாங்கள் இப்பவும் ADB மற்றது வேர்ல்ட் பேங்க் மற்றது நாங்கள் சில நாடுகள்ல வாங்கின ஸ்வாப் ஃபெசிலிட்டிஸ் சொல்லுவோம் அதெல்லாம் திருப்பி செலுத்தி கொண்டு இருக்கோம். அப்ப அதுகளெல்லாம் பே பண்ணின மிச்சம் தான் இந்த $5 பில்லியன். அப்ப நாங்க வந்து இப்போதைக்கு பார்த்தா இந்த கடன் இன்னும் ஃபுல்லா திருப்பி செலுத்த தொடங்க இல்லை. எங்களோட ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட 5-6 பில்லியனாக உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப நாங்கள் வந்து இப்போதைக்கு கடனை திருப்ப செலுத்த தொடங்கினா கூட அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணினதோடு தான் பே பண்ண போறோம். அதால வந்து ரிசர்வ்ஸ் வந்து பெருசாக பாதிக்கப்படாது. எங்களுக்கு வர வருமானத்துக்கு இல்லை நாங்கள் வந்து அந்த கடனை மீள செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்ற இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கே பக்கம் தந்துருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க பார்த்தா தெரியும் அவன் ஃபேன் சார்ட்ல வந்து கிட்டத்தட்ட அவை வந்து ஒரு 5% லெவல்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்ஃபிளேஷன் வந்து 2.4% மட்டத்துல இருக்குது. இப்போதைக்கு பெரிய அதிகரிப்பு வராதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன பார்த்தோம்னா அண்மை காலங்களில் வேர்ல்ட் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் குறைஞ்சிருக்குது. அப்போ ஆயில் பிரைஸ் குறைவா இருக்கீங்களா நாட்டுல மின் உற்பத்தி மற்றது போக்குவரத்துக்கான செலவுகள் எல்லாம் வந்து குறைவாக இருக்கும்.
மற்ற ஆயில் பிரைஸ் குறையல மற்ற பொருட்களின் விலைகளும் குறைவாக இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போதைக்கு பெரிய அதிகரிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுது. எதிர்காலத்தையும் வந்து சென்ட்ரல் பேங்க் எதிர்பார்க்குது ஒரு நடுத்தர மத்திய அளவிலான கால பகுதியில வந்து 5% ஸ்டெபிலைஸ் பண்ணுமென்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் எதிர்பார்க்கலாம். பட் டூரிசம் நம்ம முதலே சொன்ன மாதிரி இங்க பார்க்கலாம். இதுல 3 லைன் இருக்கு, 3 பார் இருக்கு. அதுல அந்த நீல கலர்ல இருக்கிறது 2018ஆம் ஆண்டு நிலைமை, ரெட் கலர்ல உள்ளது 2023ஆம் ஆண்டு போன வருஷம், இந்த கிரீன் கலர் இந்த வருஷம் உள்ள நிலைமை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க கிட்டத்தட்ட அந்த ப்ளூ லைனுக்கு கிட்ட வந்தோன்னு இருக்கோம். இன்னும் ப்ளூ லைனுக்கு வேற இல்லை, கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. 2018ஆம் ஆண்டு வந்த அளவிலான டூரிஸ்ட் ஒப்படைக்குள்ள நாங்க கிட்டத்தட்ட பழைய நிலைக்கு வந்துட்டோம். அப்ப இதன் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் செக்டர் மற்றது நாட்டுல அந்நிய செலாவணி ரிசர்வ்ஸ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடவாக இருக்குது. மற்றது நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் இல்ல மேனுஃபேக்சரிங் செக்டர் பற்றி யாரோ கேட்டிருந்தீங்க. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா PMI சொல்லுவோம், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். சென்ட்ரல் பேங்க் ஒவ்வொரு மாசம் இந்த டேட்டா கொடுத்து கொண்டிருப்பினோம். இது வந்து ஜூன் மாதத்துக்குரிய டேட்டா 59% காணப்படுது. இந்த ஏப்ரல் மே ஜூனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் ஒரு வீழ்ச்சி காணப்பட்டது, மே மாதம் ஒரு ரிகவரி இருந்தது, இப்ப ஜூன் மாதம் அதோட கூட ஒரு ரிகவரி வந்து காணப்படுது. இப்ப ஜூலை ஆகஸ்ட்ல திருப்பியும் வந்து ஒரு ஸ்லோ ஒன்று இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்ல, அந்த எலெக்ஷன் மற்றது இந்த வெளிநாட்டுல உள்ள குழப்பங்கள் போன்ற காரணங்களால் ஒரு ஸ்லோ ஒன்று இருந்தாலும் எங்களோட உள்நாட்டுல வந்து சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் திருப்பியும் தொடங்குற மாதிரியான சாத்தியப்பாடுகள் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வர்த்தகங்கள் வந்து ஓரளவுக்கு சாதாரணமான ஒரு லெவல்ல வந்து இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஜூலை ஆகஸ்ட்லேயும் வந்து PMI பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். பட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறது கஷ்டம். மற்றது நான் ஏற்கனவே கதைச்ச விஷயம் தான், டெட் ரீஸ்ட்ரக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அரசாங்கம் 25-26ஆம் தேதியில் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள சாரி வெளிநாடுகளோட உள்ள ரீஸ்ட்ரக்சரிங் சைன் பண்ணிட்டு மட்டும் ISP ஹோல்டர்ஸோட உள்ளது இன்னும் ஃபைனலைஸ் பண்ண இல்லைன்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. சைனா, இந்தியா மற்றது பாரிஸ் கிளப் போன்ற நாடுகள் வந்து இலங்கை அரசாங்கத்தோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருந்தவை. பட் இது வந்து ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு இன்டர்வியூமெண்ட் சொல்லி சொல்லலாம். ஒரு ஓரளவுக்கு நிறைவடைகிற மாதிரியான சாத்தியப்பாடுகள் காணப்படுது. மற்றது பார்த்தோம்னு சொன்னா நேற்று நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பங்களாதேஷ்ல ஒரு இலங்கையில் நடந்த மாதிரியான ஒரு புரட்சி என்று சொல்லலாம். அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரண்டிலிருந்து அந்த பதவியில இருந்த அரசாங்கத்தை பதவியிலிருந்து இறக்கி வைக்கணும். இன்றைக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி அந்த நாட்டு பாராளுமன்றத்தை வந்து கலைச்சிருக்கிறார், பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணியிருக்கிறார். அங்க எலெக்ஷன் நடக்க போகுது. அது பங்களாதேஷ்ல உள்ள பிரச்சனை. அதை தவிர அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போன வெள்ளிக்கிழமை வந்து ஜாப்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதன்படிக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவானது குறைவடைஞ்சிருந்தது. அதே நேரம் வேலை இல்லாத ஆட்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து கூடியிருந்தது. அப்ப அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு முக்கியமான பொருளாதாரம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமர்னு சொல்லலாம். உலகம் முழுக்க உற்பத்தி செய்யப்படுற பெரும்பாலான பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப அமெரிக்கன் பொருளாதாரத்துல ஒரு வீக்னஸ் ஒன்று வரைக்கும் அது வந்து உலகளாவிய ரீதியில பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப அமெரிக்கன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதுல முக்கியமான காரணம் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து இந்த கோவிடுக்கு பிறகும் தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டிருந்தது. இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவோம், வால் ஸ்ட்ரீட் சொல்ற அமெரிக்கா பங்கு சந்தைகள் வந்து வரலாற்று அதிக பெருமானங்களுக்கு அண்மையில போயிருந்தது. அப்ப அது வந்து ஒரு உறுதியற்ற நிலைமை. அப்ப இந்த நியூஸோட வந்து ஒரு தளம்பல் ஒன்று வந்திருந்தது. அப்ப அதுல வந்து செலோப் தான் நேற்றைக்கு நடந்த நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன். இன்றைய காலம் வந்து மார்க்கெட் ரிகவர் ஆகியிருந்தாலும் பின்னரம் வந்து திருப்பியும் இலங்கை மார்க்கெட் மாதிரி ஒரு நெகட்டிவான சிக்னலை காட்டுது. அப்ப தற்காலிகமாக வந்து ஒரு தளம்பல் இருக்க மட்டும்தான் எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து வாரன் பஃபெட் எல்லாரும் கதைக்கிற ஒரு முதலீட்டாளர். அவர் வந்து இந்த பெர்க்ஷியா அந்த முதலீட்டு நிறுவனம் ஆப்பிள் கம்பெனி ஷேர்ஸ்ல வந்து இந்த கையிருப்பில் இருந்து கிட்டத்தட்ட 50% பங்குகளை வந்து விற்பனை செய்த வேண்டிய ஒரு நியூஸ் வந்து இருந்தது. அது தவிர அவர் வந்து பேங்க்ல இருக்கிற ஷேர்ஸையும் வந்து விற்பனை செய்திருந்தவர். இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த கம்பெனி வந்து நியாயமான காசு
எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் $290 பில்லியன் நினைக்கிறேன். அதுல ஒரு பாரிய அளவிலான காசை வந்து திரவத்தன்மையான முதலீடுகள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயும் கேஷாகவும் வச்சிருக்கிறோம். அப்போ வந்து பங்குச்சந்தையில வீழ்ச்சி வருமென்ற எதிர்பார்க்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு சிக்கல் வந்து காட்டப்பட்டது. ஸோ அந்த மாதிரி காரணங்களாலதான் இந்த நெகட்டிவான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் பொருளாதாரம் வந்து அண்மை காலங்கள்ல வந்து ஒரு என்னென்ன சொல்லலாம், அது ஒரு பெரிய ஸ்டோரியாவே கதைக்கிறேன்னு சொன்னா சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ஜப்பான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக வச்சிருந்தவை. இப்போ ஜப்பான்ல கடன் வாங்குற ஆட்களுக்கு கிட்டத்தட்ட 0% இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைக்கும். அப்ப அதை வந்து அந்த காசை பெற்றுக்கொண்டு உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தது. இப்ப ஜப்பான் வந்து கடந்த வாரங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கூட்டி இருக்குது 0.25%. அப்ப கடனை வேண்டி உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி நாட்களுக்கு இது ஒரு சிக்கலாக போயிட்டுது. இப்ப திருப்பியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுற நிலைமை வந்ததுன்னு சொன்னா இந்த முதலீடுகள் வந்து சில பெறுமதி இல்லாததாக போயிடும். அப்ப அதாலையும் வந்து சில செல்லிங் வந்து வந்தது. மற்றது வந்து உலகளாவிய பொருளாதார தேக்க நிலைகள் போன்ற காரணங்களால இந்த செல்லிங் வந்து கூடவாக இருந்தது. அப்படி பார்த்தோம்னா ஜப்பான்ல முக்கியமான இண்டெக்ஸ் இந்த நிக்காய் 225 நேற்றைய நாள்ல 12% சரிவடைஞ்சு இன்றைக்கு வந்து 7.5% ரிகவர் ஆகிருக்குது. பட் ஸ்டில் வந்து நெகட்டிவாக தான் காணப்படுது. மற்றது இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு ராயல் செராமிக்ஸ் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக மட்டும். இதுல நீங்க கேட்டிருந்த விஷயம் இந்த சேஞ்ச்ன்றது என்ன. இந்த சேஞ்ச் என்னன்னு சொன்னா இது வந்து Q1 2025 சொன்னா இப்ப வந்து ராயல் செராமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 31 ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சது. 2024 மார்ச் மாதம் 31 முடிவடைஞ்ச வருஷத்தை நாங்க சொல்றது FY 2024 சொல்லி ஃபைனான்சியல் இயர் 2024. இது வந்து இதுல காட்டப்பட்டிருக்கு. இது வந்து 2024 மார்ச் 31 முடிவடைஞ்சிட்டது. அப்ப இந்த இடதுகை பக்கம் என்ன காட்டியிருக்கோம்னு சொன்னா அடுத்த ஃபைனான்சியல் இயர். அப்ப இப்ப ஜூன் மாதம் தொடங்குற ஃபைனான்சியல் இயர், அதாவது ஏப்ரல் 1 இருந்து 25 மார்ச் மாதம் 31 வரைக்கும் தான் அடுத்த ஃபைனான்சியல் இயர். அதை சொல்றது வந்து FY 2025. அப்ப Q1 சொன்னா FY 2025 முதலாம் காலாண்டு, அதுதான் இந்த ஜூன் மாதம் முடிவடைஞ்சிருக்குது. அப்ப அதை நாங்கள் போன வருஷத்தோட ஒப்படைக்கல. அதாவது வந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் முடிவடைஞ்ச காலாண்டு போன வருஷம் ஜூன் மாதம் முடிவடைஞ்ச காலாண்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ரெவென்யூ 6% குறைஞ்சிருக்கு, வருமானம் 6% குறைஞ்சிருக்கு வருஷத்தோட ஒப்படைக்கு. ப்ராஃபிட்டை பார்த்தோம்னு சொன்னா 1% கூடி இருக்குது. அதுல வந்து 2 இருக்கு, ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட், கம்பெனி இந்த நெட் ப்ராஃபிட் சொல்லி 2 இருக்கு. என்ன வித்தியாசம்னு சொன்னா இது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி. ராயல் செராமிக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா ராயல் செராமிக்ஸுக்கு சப்சிடரி என்று பார்த்தா முக்கியமாக லங்கா வோல்டைல் வரும். அதை தவிர எல்வி ஃபினான்ஸ் ஒரு பகுதி வந்து ராயல் செராமிக்ஸுக்கு கீழே வரும். அது ஏதோ சம்பத் பேங்க்லயும் கொஞ்சம் ஷேர்ஸ் நினைக்கிறேன். இதை தவிர வேற சில நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். முக்கியமாக வந்து டைல் மேனுஃபேக்சரிங்கோட சம்பந்தப்பட்ட சில நிறுவனங்கள்ல. சரி, சம்பத் பேங்க் வந்து ராயல் செராமிக்ஸுக்கு கீழே வராது, வெளிவர கீழே தான் வரும். எல்வி ஃபினான்ஸ் ஒரு பகுதி தான் ராயல் செராமிக்ஸுக்கு கீழே வரும் ஃபைனான்ஸ் சைட்ல. மற்றபடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் கூட இருக்கிற முக்கியமான சப்சிடரி லங்கா வோல்டைல். அப்ப இந்த லங்கா வோல்டைல் எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து நினைக்கிறேன் 55% தான் ராயல் செராமிக்ஸுக்கு சொந்தம், மிச்சம் 45% வெளியில உள்ள ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொந்தம். அப்ப ராயல் செராமிக்ஸ் அவைண்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுக்கல, அந்த குரூப் ப்ராஃபிட்னு சொல்லி சொல்லுவோம். ராயல் செராமிக்ஸுக்கு லங்கா வோல்டைல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அதாவது வந்து ராயல் செராமிக்ஸுக்குரிய ப்ராஃபிட் எவ்வளவுன்றதுதான் இந்த ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட்னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த கம்பெனி குரூப் லெவல்ல 1.07 பில்லியன் ப்ராஃபிட் வந்தாலும் ராயல் செராமிக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 905 மில்லியன் தான். ரைட், அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட்ன்றதுக்கும் குரூப் ப்ராஃபிட்ன்றதுக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த சேஞ்ச் என்று சொல்றது வந்து இயர் ஆன் இயர் சேஞ்ச். அது வந்து 24 25 ஒப்பிடுறோம். இந்தியாவில் என்ன கொடுத்துருக்கோம்னு சொன்னா மார்ச் மாதம் 4th குவார்ட்டர் FY 2024 4th குவார்ட்டர், அதான் மார்ச் 31 முடிவடைஞ்ச காலாண்டு. அப்ப அந்த காலாண்டோட ஒப்படைக்கல இதுல சேஞ்ச் என்னன்னு சொன்னா இந்த மார்ச் 2024 23 ஒப்படைக்கல 19% குறைவடைஞ்சது. இயர் ஆன் இயர் 19% குறைவடைஞ்சிருந்தது.
இதுல பிங்க் கலர்ல காட்டி இருக்கிறது QOQ சொல்லி குவார்டர் ஒன் குவார்டர் என்று சொன்னா ஜூன் மாதம் 11.9 பில்லியன் ரெவென்யூ வந்திருக்குது, மார்ச் மாதம் 12.9 பில்லியன் வந்திருக்குது. அப்ப மார்ச் குவார்டரோட ஜூன் குவார்டரை கம்பேர் பண்ணிக்கல, இந்த வருஷத்துல மார்ச்சோட ஜூனை கம்பேர் பண்ணி பார்த்தா ஜூன் மாதம் வந்து மார்ச்சை விட 8 வீதம் குறைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் கம்ப்ளெக்ஸா இருக்கோ தெரியல. இதுல நாங்க ஆக்சுவலா 3 விஷயத்த காட்டுறோம் இந்த டேபிள்ல. ஒன்று, இந்த வருஷம் ஜூன் மாதம் போன ஜூனோட அப்படி இருக்குது. அதே நேரம் இதுல வந்து போன மார்ச்சோட, இந்த வருஷத்து மார்ச்சோட அப்படி இருக்குது. அப்ப குவார்டர் ஆன் குவார்டரும் இயர் ஆன் இயரும் பார்க்கலாம். இந்த மார்ச் எடுத்தோம்னா கூட மார்ச் வந்து போன மார்ச்சோட அப்படி இருந்தா இந்த ஒயிட் கலர் பெர்சன்டேஜ்ல பார்க்கலாம். இதை தவிர ஃபுல் இயர் ரெண்ட பார்க்கலாம். 2024 முடிஞ்ச ஃபுல் இயர்ல வந்து 61 பில்லியன் அவைக்கு ரெவென்யூ வந்திருக்குது. 23ஆம் ஆண்டு வந்து 63 பில்லியன் வந்திருக்கு. அப்ப 23ஆம் ஆண்டோட ஒப்படைக்கு 24ஆம் ஆண்டு வேண்டிய ரெவென்யூ 3 வீதம் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டை பார்க்கல இயர் ஆன் இயர் 7 வீதம் குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஒரு டேபிள்ல நீங்க கணக்க விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் முக்கியம். இது ஒரு சிம்பிளா வந்து ஒரு ராயல் செராமிக்ஸ் ஒரு பெரிய பிக்சரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி காட்டி இருக்குது. பட் சில வழியில கொஞ்சம் ஆரம்பத்துல பாக்குறது கஷ்டமா இருக்கும். பழகிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து ஈஸியா வந்து பிக்சரைஸ் பண்ணணும் எப்படி இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி. அடுத்து நீங்க பேலன்ஸ் ஷீட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்தோம்னு சொன்னா அந்த கம்பெனியில எவ்வளவு கடன் இருக்கு இதுல பார்த்தா தெரியும். இந்த பக்கம் கடனை காட்டியிருக்கோம் லோன் சைட்ல. முக்கியமா வந்து லோன்ஸ் தான் முக்கியம் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அவன் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கலாம். அவைக்கு கடன் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதில் பார்க்கலாம். லாங் டேர்ம் கடனை லாங் டேர்ம் இதுல பொரோவிங்ஸ் லாங் டேர்ம்னு சொல்ல நீண்ட கால கடன் 10 பில்லியன் ரூபாய் நீண்ட கால கடனா இருக்குது. அதே நேரம் குறுகிய கால கடன்ல வந்து 17 பில்லியன் காணப்படுது. மொத்தமா வந்து அவை இந்த அசெட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் 105 பில்லியன். 105 பில்லியன் அசெட்ஸ்ல 45 பில்லியன் 60 பில்லியன் ஈக்விட்டி என்று சொன்னா உரிமையாளர்கள காசு. அப்ப 105ல 60 போனா மிச்சம் 45 பில்லியன் தான் கடன். அந்த 45 பில்லியன் கடன்கள்ல வட்டி செலுத்துற கடன் வந்து ஒரு 27 பில்லியன். அப்ப மொத்தமா 105ல வந்து 27 பில்லியன் தான் வட்டி செலுத்தி கொண்டிருக்கணும். அப்ப அப்படி பார்க்கல இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சில தகவல்கள் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை பற்றி நீங்க மேலதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நம்ம சிஎஸ்சியால சில ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணினோம். மார்க்கெட் அனாலிசிஸ், ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் சில விஷயங்கள் அதில் கவர் பண்ணப்பட போகுது. அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நீங்க அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது இந்த ராயல் செராமிக்ஸ்லயே வந்து இன்னும் சில தகவல்கள் இதில் இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு இந்த கிராஃப்ல பார்க்கலாம். வருஷம் கடந்த ஆண்டுகளோட படிக்கல இயர் ஆன் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு இந்த கிராஃப்ல பார்க்கலாம். மற்றது இந்த கம்பெனியோட செக்டர்ஸ் இது வந்து என்னென்ன துறைகள்லாம் முதலிடத்தில் இருக்கணும். ராயல் எடுத்தோம்னு சொன்னா டைல்ஸ்ல இருக்கணும். சானிட்டரி வேர்ன்னு சொல்றது நார்மலா வந்து இந்த வாஷ் பேசின் அந்த மாதிரியான விஷயங்கள். மற்றது அலுமினியம் அல்லது ஸ்விஸ்டெக்ஸ் லோன் என்ற கம்பெனி இந்த ராயல் செராமிக்ஸ் சப்சிடரி. பேக்கேஜிங் லங்கா போல்டே இருக்கிற ஒரு பேக்கேஜிங் பிசினஸ் வருது, அதுவும் வந்து கடைசியா ராயல் செராமிக்ஸ் கீழே தான் வரும். ஃபைனான்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்பி ஃபைனான்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 5 துறைகள்ல இந்த கம்பெனி பிசினஸ் செய்யுது. அப்ப அதை பற்றின சமரி வந்து இதுல காட்டப்பட்டிருக்கு. ரைட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்கல ராயல் செராமிக்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னா அண்மை காலங்கள்ல 25 ரூபாய்க்கும் 37 ரூபாய்க்கு முடியல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு சப்போர்ட் லைன் 30.9 என்ற மட்டத்துல ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கணும். இந்த சப்போர்ட்டை மிஸ் பண்ணினால் 25 ரூபாய் வரைக்கும் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்போர்ட்டை பவுன்ஸ் பண்ணினா 37 வரைக்கும் அப் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. மற்றது வந்து RSI இண்டிகேட்டர், மெக்டி இண்டிகேட்டரை காட்டியிருக்கேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சு கொண்டு மற்ற ஷேர்ஸையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ரைட். உங்களோட மிச்ச கேள்வியாக இருந்தால் பார்க்கலாம். நேரமும் போய்கொண்டு வருது. ரிச்சர்ட் பீரிஸை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. எங்களோட அனாலிசிஸ் வந்து எங்களோட லிங்க்டின் பேஜ்ல இருக்கும், முடிஞ்சா தேடி பாருங்க. அமெரிக்காண்ட ஈல்க்கு வந்து இன்வெர்ட் பண்ணப்பட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இலங்கைய மாதிரி மோசமாக இல்லை. ஸோ வந்து அது அவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கல. பட் அப்படியே வந்து ஒரு ரிசெஷன் சிக்னல் வந்து அமெரிக்காலே இருக்குது. அதான் முக்கியமாக மார்க்கெட்ஸ் டவுன் ஆகுது.
ட்ரெஷரியை பற்றி கேட்குறீங்க. ட்ரெஷரி பிஸ்னஸ் வந்து என்ன சொன்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ட்ரெஷரி பில்ஸ். நீங்க வந்து ட்ரெஷரி பில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பிரைமரி டீலர் உங்களோட பேங்கோட கன்டாக்ட் பண்ணீங்கன்னாலே செய்யலாம். பொதுவாக எல்லா பேங்கும் ட்ரெஷரி ஆப்ரேஷன் செய்யறது. உங்களோட பேங்க்ல உள்ள மேனேஜரோட நீங்க சாச்சிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக காய்ச்சா இன்னும் டைம் போயிடும். ஒரு ஏதாவது கேள்விகள் இருந்தா பார்க்கலாம். இல்லாட்டி வந்து நாங்கள் இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் விசாகன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள் வழங்கப்பட்டன. பங்கு பெற்றவர்கள் உங்களுக்கு சட்டூடாக இந்த நிகழ்வுக்கான பின்னூட்டலை பெற்றுக் கொள்வதற்கான இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தயவு செய்து ஒரு 2 நிமிடங்கள் செலவழித்து அதற்கான பதிலை அல்லது உங்களுடைய பின்னூட்டலை வழங்கினால் அது உதவியாக அமையக்கூடும். அதே போல நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த நிகழ்வில் பலதரப்பட்ட உலகளாவிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அதே போல மிக முக்கியமாக பங்குச்சந்தையில் அல்லது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை இணையதளத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய நிறுவன வெளிப்படுத்தல்கள் டிஸ்க்ளோஷர்ஸ் அல்லது தகவல்கள் அறிவித்தல்கள் சம்பந்தமாக கதைக்கப்பட்டன. ஆகவே அது சம்பந்தமான தகவல்கள் விரிவாக உங்களுக்கு அவசியமாக இருந்தால் இணையதளத்தில் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ளவர்களாக இருந்தால் கிளைக்கு விஜயம் செய்வீர்களாக இருந்தால் கிளையினூடாகவும் அந்த தகவல்களை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேற ஏதும் வினாக்கள் இருக்குமாக இருந்தால் விரைவாக அனுப்பினால் அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இன்றைய நிகழ்வுக்கான ரெக்கார்டிங் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே போல முடிந்தால் விசாரணையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் பிரசன்டேஷன் PDF வெர்ஷனும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். காரணம் இது பிரயோஜனமான பல தகவல்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றனால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை மீட்டு பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். நான் நினைக்கின்றேன் வினாக்கள் இல்லை, அநேக விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. ஆகவே இறுதியாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக திரு விசாகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்வுகளில் இணைந்து இந்த பங்குச்சந்தை நடவடிக்கைகளோடு தாக்கத்தை ஏற்படுத்தலாளராக உங்களை மாற்றிக்கொண்டு உங்களுடைய முதலீட்டு பயணத்தை தொடர்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பொறுமையாக இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.